ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோல 10 Miles of Peach Blossoms ஓட 43வது எபிசோட்ல என்ன ஆச்சு அப்படின்னு தான் பார்க்க போறோம். சிறையில இருந்து தன்னோட பையனையும் ரிலீஸ் பண்ணி விட்டுட்டு ஃபெஞ்சுவை நேரா கூட்டிட்டு தன்னோட அறைக்கு வராரு தோங்பா. எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு ஃபெஞ்சு முடிவு பண்ணி சொல்றதுக்கு ஆரம்பிக்கும் போது டக்குனு ஃபெஞ்சுவை தோங்பா கட்டி பிடிச்சிட்டு, எனக்கு புரியுது இந்த அந்த புறத்துல பதவிக்காக எல்லாரும் எப்படி அடிச்சுக்கிறாங்க எனக்கு புரியுது, உனக்கு ரொம்ப கஷ்டமா தான் இருக்கும். என்ன பண்றது, உன்னை பாக்குறதுக்கு முன்னாடி நம்மளதான் கல்யாணம் பண்ணிட்டு பட்டத்து இளவரசரும் பிறந்துட்டாரு. உன்னை மட்டும் நான் முதல்ல பாத்துருந்தேன்னா வாழ்க்கை முழுக்க நான் உன் கூட மட்டுமே இருந்திருப்பேன். அவர் இமோஷனலா பேச இதுக்கப்புறமா ஃபெஞ்சுக்கு சொல்ல மனசு வருமா? வரவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க ராஜா, என்னால உங்களுக்கும் கெட்ட பேருன்னு அழுதுகிட்டு அவளும் அப்படியே அழிய மெய் மறந்து போயிடுறா. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு. ஃபெஞ்சு உட்காந்துட்டு கண்ணுக்கு கிட்ட சுருக்கம் வர மாதிரி வயசாக்குற மாதிரி மேக்கப் பண்ணிக்கிட்டு இருக்க. அங்க சீனிங் வந்துட்டாரு. ஃபெஞ்சு இளவரசி போதும், கையை மீறி போய்கிட்டு இருக்கு. இதுக்கு மேல உங்க கையிலயோ என் கையிலயோ தாமதப்படுத்துறது இல்ல, நீங்க செய்ய வேண்டிய காரியம் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்ல, என்னால தாங்கிக்க முடியல சீனிங் அப்படின்னு அப்பவும் ஃபெஞ்சு சொல்றா. தாங்கிக்க முடியாட்டி நீங்க செஞ்சே ஆகணும், ரொம்ப லேட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்ல ஃபெஞ்சுவும் ஒரு முடிவோடு இருக்கா. அடுத்து தோங்பாவோட அறையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது அங்க அவரோட வேலைக்கார ஒருத்தன் போயிட்டு பட்டத்து இளவரசர் குளிச்சுட்டு இருக்கும் போது அப்படியே ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு அப்படின்னு சொல்ல பதறிக்கிட்டு தோங்கா இருந்து ஓடுறாரு. அப்ப அந்த வேலைக்காரன் உண்மையான உருவத்துக்கு மாறும்போது இது சீமிங் தான். வேணுனே சீமிங் பிளான் பண்ணி தோங்பாவை குளியல் அறைக்கு அனுப்புறாரு. பாவம் அந்த பட்டத்து இளவரசர் பையன் ஒன்னும் தெரியாம அவன் பாட்டுக்கு குடிக்கிறதுக்காக தண்ணிக்குள்ள இறங்க, அப்ப ஏற்கனவே தண்ணிக்குள்ள இருக்கிற ஃபெஞ்சு வெளியே வரா. பட்டத்து இளவரசரை அப்படின்னு மயக்கிற மாதிரி கூப்பிட அந்த பையன் பதறான். அரசு நீங்க என்ன பண்றீங்க, யாராவது பாத்துற போறாங்க, ராஜாக்கு தெரிஞ்சா ரெண்டு பேரோட தலையும் உடம்புல இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு பதறிக்கிட்டே பின்னாடி போக, ஏன் இப்படி சொல்றீங்கன்னு பக்கத்துல வேணும்னே ஃபெஞ்சு வந்துகிட்டே இருக்கா. பதறி போய் பின்னாடி அவன் கை வைக்கிறான். யாரையும் பிடிக்கிற மாதிரி இருக்குன்னு திரும்பி பார்க்க அங்க தோம்பா நின்னுகிட்டு இருக்காரு. பயங்கர ஷாக்ல அப்படியே பாத்துக்கிட்டு இருக்காரு ரெண்டு பேரையும். ஃபெஞ்சுவை பார்த்து உனக்கு ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா அப்படின்னு கேட்க அதிர்ச்சி ஆகுற ஃபெஞ்சு இல்ல சொல்றதுக்கு எனக்கு வேற எதுவும் இல்ல அப்படின்னு சொல்ல பயங்கர ஷாக்ல நம்ப முடியாம இருக்கிற தோம்பா பயங்கர கோபத்தோட எல்லாரும் அவங்க அரண்மனைக்கு போங்க, இந்த விஷயம் நம்ம 3 பேரை தவிர வேற யாருக்குமே தெரியக்கூடாது, எல்லாரும் கிளம்புங்க அப்படின்னு கோபத்தோட சொல்லிட்டு நடக்க ஆரம்பிக்கிறாரு. ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காரு அப்படிங்கறதால 2 ஸ்டெப் நடந்ததுமே வாயிலிருந்து ரத்தமா துப்பி மயங்கி கீழே விழுந்துறாரு தோம்பா. ஃபெஞ்சு அழுதுகிட்டு பக்கத்துல ஓடி வரா. ராஜா மயங்கி பெட்ல படுத்துக்கிட்டு இருக்க. அப்ப பக்கத்துல உட்கார்ந்து இருக்க ஃபெஞ்சு ராஜாவோட முகத்தை தொட்டு பார்க்கலான்னு பக்கத்துல போக அங்க இருக்கிற மற்றொரு அரசி தள்ளி விடுறா. போடி இந்த பக்கம், ராஜா உன்னை எவ்வளவு நம்பினாரு, இவ்வளவு கேவலமான காரியத்துல எல்லாம் ஈடுபட்டு இருக்க, ராஜா உன்னை நம்பிருக்கவே கூடாதுன்னு சொல்லி அவளை துரத்தி விட்டுட்டு இவளை கூட்டு போய் யாராவது ஜெயில போடுங்க அப்படின்னு சொல்ல அழுதுகிட்டு இருக்க ஃபெஞ்சுவை 2 காவலர்கள் இழுத்துட்டு போறாங்க. ஃபெஞ்சு ரொம்ப கேரக்டரோட இன்வால்வ் ஆயிட்டாங்கனால அங்க அவளால போகவே முடியல. இழுத்துட்டு போறவங்க கிட்ட தப்பிச்சு மறுபடியும் ஓடி வரா. தோம்பா என்ன நம்புங்க, நான் வேணும்னு தப்பு பண்ணல, சில காரணங்கள் அதுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கத்த அப்படி இழுத்துட்டு போய் சிறையில அடைச்சிடுறாங்க. அவங்க சிறையில ஃபெஞ்சு கதறி அழுதுகிட்டு இருக்க. அங்க சீமிங் வராரு. போதும் இளவரசி, உங்களை இப்படி நீங்களே காயப்படுத்திக்கிறத நிறுத்துங்க. தோம்பா இங்க இருந்து கிளம்பி போனதுக்கு அப்புறம் மறுபடியும் சொர்க்கத்துல தோம்பா வாய்வாரு, அசைக்க முடியாதவர் ஆயிடுவாரு, அவருக்காக இப்ப எதுக்கு நீங்க அழுதுகிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்க ஃபெஞ்சு ஏது தோம்பா இங்க இருந்து மறுபடியும் அவரோட உலகத்துக்கே சொர்க்கத்துக்கே போனதுக்கு அப்புறமா நடந்த தரத்தையும் மறந்துடுவாரா அப்படின்னு கேட்க சீமிங் சொல்றாரு, எல்லா கஷ்டங்களையும் அனுபவிக்கிறதுக்கு தான் வந்திருக்காரு, எப்படி மறப்பாரு, மறக்க மாட்டாரு. ஆனா அப்ப கூட உங்களுக்கு ரிலேஷன்ஷிப் மாறவே மாறாது. இந்த 20 வருஷம் அப்படிங்கறது அவருக்கு ஒரு நொடி மாதிரி ஒரு விஷயமே இல்ல அப்படின்னு சீமிங் சொல்றாரு. இன்னொரு 18 வருஷம் இந்த மனசு கஷ்டத்தோடயே தோம்பா இந்த பூமியில இருந்துட்டு மறுபடியும் சொர்க்கத்துக்கு வந்துருவாரு. ஆனா உங்க காதல் கதை இந்த மனித உலகத்தோட தொடங்கி இங்கேயே முடிவடைஞ்சிரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஃபெஞ்சு பயங்கர சோகமாயிடுறா. இதே நேரத்துல தோம்பா அவர் படுத்திருக்கிற இடத்துல கண்ணை முடிச்சு பாக்குறாரு. ஃபெஞ்சு தன் பக்கத்துல வர மாதிரியே இருக்கு. ஃபெஞ்சு கையை நீட்டிக்கிட்டு இருக்க அது வெறும் கனவு மாயைதான் அப்படிங்கிறது தெரியுது. தோம்பாக்கு மனசெல்லாம் அப்படி நொறுங்கி போயிடுது. டக்குனு வாயிலிருந்து ரத்தமா கொட்ட அப்படியே அங்கே உயிரை விட்டுறாரு தோம்பா. ஃபெஞ்சு இன்னும் அழுதுகிட்டு இருக்க. போது இளவரசின் சீனிங் ஆறுதல் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. அப்ப மணி ஒலிக்குது. ராஜாக்கெல்லாம் இறந்து போனா ஒலிக்க வேண்டிய மணி ஒலிக்குது. சீனிங் ஷாக் ஆயிடுறாரு. ராஜா இறந்து போயிட்டாரா, இன்னும் 18 வருஷம் உயிர் வாழ வேண்டி இருந்தது, அவ்வளவு காதல் வழி பயங்கரமா இருந்து இப்பவே இறந்து போயிட்டாரா அப்படின்னு கேட்க ஃபெஞ்சு இருந்து ராஜா இறந்து போயிட்டாரான்னு மறுபடியும் அழ ஆரம்பிக்கிறா. ராஜா இறந்து போயிட்டாருன்னா சொர்க்கத்துக்கு தான் நேரா தோம்பா வந்திருப்பாரு, நான் உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு சீனிங் இருந்து கிளம்பி ஓடிடுறாரு. ஃபெஞ்சு இங்க ஜெயில ஒரு பக்கம் அழுதுகிட்டு இருக்கா. அங்க சொர்க்கத்துல தோம்பா கண்ணு முழிக்கிறாரு. கண்ணு முழிச்சதும் எல்லாமே அவருக்கு ஞாபகம் வருது. முழுக்க முழுக்க ஃபெஞ்சுவோட நினைவுகள் தான். இந்த 2 வருஷ வாழ்க்கையை நீங்க மறக்க கூடாதுன்னு சொல்லிட்டு தான் கூட எவ்வளவு க்ளோஸா இருந்தா எவ்வளவு சந்தோஷமா இருந்தோம் அப்படின்னு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துட்டு ஒரு இறுக்கமான முகத்தோடைய கையை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அந்த கையில ஃபெஞ்சுவோட அந்த 2 மணிகள் இருக்கும், கால்ல கட்டிருப்பா இல்லையா, அதோட அந்த அம்பு சேர்ந்து இருக்கு. அதை பார்த்துட்டு தோம்பாக்கே பயங்கர இமோஷனலா இருக்கு. இதே நேரத்துல பூமியில அரசரோட சடலத்தை முன்னாடி வச்சுட்டு எல்லா மனைவிகளும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த கூட்டத்துல ஏவாவோட கசின் ஒரு பொண்ணு தோம்பாவை பார்த்தே ஆனும் கீழே போனாலையா தண்டனை வாங்கிட்டு அவ அப்பதான் போயிருக்கா. அன்னைக்குன்னு பார்த்து தோம்பா இறந்து போயிடுறாரு. சோகமா உட்காந்துக்கிட்டு இன்னைக்குதான் வந்தேன், இன்னைக்கே தோம்பா இறந்து போயிட்டாருன்னு அதுக்கு மேல அவ ஒரு சோகத்துல அழுதுகிட்டு இருக்கா.
இருக்கா. தோன்பாவை பார்க்க சீமிங் அவசரமா ஓடி வராரு. என்னது, நான் 60 வருஷம்ல பூமியில வாழ வேண்டியிருந்தது, எதுக்காக நான் வந்து இவ்வளவு சீக்கிரமா வந்திருக்கேன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. சீமிங் சொல்றாரு, எனக்கு தெரிஞ்சு காதல் வலி ரொம்ப அதிகமாயிட்டு அதோட தாக்கம் தாங்க முடியாம நீங்க இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்ல, அந்த காதல் வலியை கூட என்னால தாங்கிக்க முடியல, ஃப்ரெஞ்சு கூட காதல் தோத்து போனது நான் செத்து போயிட்டேன்னு சொல்ல வரியா அப்படின்னு தோம்பா கொஞ்சம் திமிரா கேக்குறாரு. சீமிங் நான் எப்படி சொல்லுவேன்னு கேட்டுட்டு இருக்கும் போதே தோம்பா சொல்றாரு, இப்பதான் நான் வந்திருக்கேன், ஒரு செகண்ட் கூட ஆகல, அதுக்குள்ள எனக்கு விசிட்டர்ஸ் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அங்க ஏக்வா வேக வேகமா வராரு. ஏக்வா பார்த்ததுமே வந்து சீமிங் நீ போ வெளியே அப்படின்னு தோம்பா சொல்ல, சீமிங் வேகமா வெளியே போயிடுறாரு. உட்காரு ஏக்வா அப்படின்னு தோம்பா சொல்ல, இல்ல உங்ககிட்ட 2 கேள்வி கேட்கறதுக்கு தான் வந்திருக்கேன் அப்படின்னு ஏக்வா சொல்றாரு. சரி பரவாயில்ல கேளுன்னு தோம்பாவும் சிரிச்சுக்கிட்டே சொல்ல, உங்களுக்கு தெய்வ தாவரம் தெரியுமா, 4 அரக்கர்களால காவல் காக்கப்படுது, அந்த 4 அரக்கர்கள் கூட எனக்கு வந்து நீங்க சண்டை போட்டுக்கீங்களா அப்படின்னு ஏக்வா கேக்குறாரு. அதுக்கு தோம்பா, இல்ல இதுவரை நான் சண்டை போட்டது இல்ல, ஆனா அந்த 4 அரக்கர்களுமே ரொம்ப பலம் வாய்ந்தவங்க, கொஞ்சம் வருடங்களுக்கு முன்னாடி பைச்சியனை காப்பாத்துறதுக்காக பைச்சியனோட அப்பா போய் இந்த 4 அரக்கர்கள் கூட சண்டை போட்டு தாவரத்தை எடுத்துட்டு வந்தாரு, ரொம்ப காயப்பட்டு தான் வந்தாரு, ஆனா எல்லாருமே அவர மாதிரி வலிமையானவங்க கிடையாது, சில பேரால மட்டும்தான் அந்த 4 அரக்கர்களை ஜெயிக்க முடியும், என்னால ஜெயிக்க முடியும், அதே மாதிரி நீ கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு கேட்டுட்டு உடனே அங்க இருந்து கிளம்புறாரு ஏக்வா. யாருக்காக, மோயுவான்காகவா அப்படின்னு கேக்குறாரு தோம்பா. ஏக்வா இவருக்கு எப்படி தெரியும் அப்படின்னு அதிர்ச்சியா நிக்க, அப்பவே தோம்பாவே சொல்றாரு, அந்த விஷயமும் எனக்கு தெரியும், அது மட்டும் இல்லாம பைச்சியன் தான் 17வது ஸ்டூடெண்ட் சி இன்னும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, ஏக்வா டவுட்டோடயே கேக்குறாரு, 70,000 வருஷமா சொர்க்கம் தேடிக்கிட்டே இருக்கு, மோயுவானோட பாடி எங்க இருக்குன்ட்டு நீங்க தெரிஞ்சிருந்தா முன்னாடியே சொல்லி இருக்கலாமே, மோயுவான் இடத்துல வந்து ஒரே இடத்துல அடக்கம் பண்ண உதவி இருக்கலாமே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்ப அதுக்கு தோம்பா சொல்றாரு, 70,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர் எப்படி இருந்தது எனக்கு தெரியாது, ரொம்ப கொடூரமா அந்த போர் இருந்தது, அதுல எனக்காக காத்திருந்து அப்படின்னு சொல்லிட்டு மோயுவான் இறந்து போனதுக்கு அப்புறமா அவரோட உடம்பு மட்டும் கீழே வந்தது, அந்த உடம்ப பார்த்து பைச்சியன் பொண்ணு எப்படி அழுதாங்கிற மறக்கவே முடியல, ரொம்ப பயங்கரமா அழுதா, இப்படிதான் ஒரு மாஸ்டர் இறந்து போனா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அழுவாங்க போல நினைச்சேன், ஆனா என்னால அந்த அழுகையை புரிஞ்சுக்கவே முடியல, இப்ப நான் பூமியில நிறைய சுக துக்கங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இப்ப மறுபடியும் மேல வந்திருக்கப்போ எனக்கு இப்பதான் லேசா புரியுது அப்படின்னு தோம்பா சொல்றாரு. உங்களுக்கு அப்படி என்ன புரியுதுன்னு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா அப்படின்னு ஏக்வா கேக்குறாரு. பைச்சியன் சம்பந்தப்பட்ட விஷயம் மோயுவான்காக அழுதுருக்கா அப்படின்னதுமே இன்னும் ஆர்வமா அவர் கேட்க, அதுக்கு தோம்பா சொல்றாரு, பைச்சியன் தான் மோயுவானோட ரொம்ப ஃபேவரட்டான ஸ்டூடெண்ட், எப்போதுமே பயங்கர செலமா ஒரு பயங்கர அக்கறையா அவர் இருப்பாரு, மோயுவானோட உடம்ப பைச்சியன் தூக்கிட்டு போய் சின்சூலியா ஒரு இடத்துல அடக்கம் பண்ணா கூட என் ஃபேவரட் ஸ்டூடெண்ட் பக்கத்துல இருக்கேன் அப்படிங்கிற சந்தோஷத்திலேயாவது அவரோட உடம்பு இருக்கும், அதை விட்டு புனிதமான இடத்துல அடக்கம் பண்றதால என்ன கிடைக்க போகுது, இறந்து போனதுக்கு அப்புறம் எங்க இருக்கிறோம் அப்படிங்கறது நிம்மதிக்கல, பக்கத்துல யாரு கூட இருக்கிறோங்கிறது தான் நிம்மதி அப்படின்னு தோம்பா சொல்ல, ஏக்வாக்கு இன்னும் இமோஷனலா இருக்கு, எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன்னு ஏக்வா சோகமா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப தோம்பா அவரையே பாத்துட்டு இருக்காரு. தன்னோட ரூம்க்கு வர ஏக்வா வேகமா உயிர் விளக்கு எடுத்து டேபிள் மேல வைக்கிறாரு. அத பார்த்ததுமே குட்டியாளிங் வந்துடுறான். அப்பா எதுக்காக உயிர் விளக்கு எடுத்து மறுபடியும் வச்சிட்டு இருக்கீங்க, உயிர் விளக்கு ஏத்தனாதான் அம்மா வருவாங்கன்னு சொல்லிட்டு இத்தனை வருஷமா நம்ம ஏத்திட்டு இருந்தோம், இப்பதான் அம்மா வந்துட்டாங்களே, இனிமே எதுக்கு உயிர் விளக்கு அப்படின்னு கேட்க, குழந்தைய பார்த்து சிரிச்சுக்கிட்டே ஏக்வா சொல்றாரு, இதை நான் இன்னொருத்தவங்களுக்கு கொடுக்க போறேன், அவங்களுக்கு ரொம்ப தேவைப்படுது அப்படின்ட்டு. அப்போ உடனே ஆலிங் சொல்றான், அப்பா அப்ப சீக்கிரமா போய் கொடுங்கப்பா, நம்ம எவ்வளவு பதட்டத்துல எவ்வளவு கஷ்டத்துல இருந்தோம், அவங்களும் அதே மாதிரி பதட்டப்பட்டு தான் இருப்பாங்க, போய் சீக்கிரம் கொடுங்க அப்படின்னு சொல்ல, பையனை பாசமா பாத்துக்கிட்டே ஏக்வா எந்திரிக்க ட்ரை பண்ண, அப்போ உடனே ஏக்வாவோட கையை பிடிச்சிட்டு, அப்பா உயிர் விளக்க கொடுத்துட்டு வந்ததும் அம்மா கிட்ட கூட்டு போறீங்களா, எனக்கு அம்மாவை பாக்கணும் அப்படின்னு சொல்றான். உடனே ஏக்வா அவனை பாத்துக்கிட்டே, இங்க பாரு உங்க அம்மா வந்து சின்சுவோட அரசி, அவங்களுக்கு நிறைய வேலை இருக்கும், டெய்லி உன் கூடவே இருக்க முடியாதுன்னு சொல்ல, உடனே ஆலிங் பயங்கர சோகமாயிட்டு, புரியுதுப்பா ஆனா நான் அம்மாவை ரொம்ப மிஸ் பண்றேன்ப்பா அப்படின்னு சொல்ல, ஏக்வாக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல, சோகமா பாத்துட்டு இருக்காரு. இதே நேரம் கிழக்கு கடற்கரை பகுதியை நோக்கி வந்துட்டு இருக்காங்க செய்யன் கடவுளும் பைச்சியனும். பைச்சியன் என்ன கதையும் செய்யன் கடவுள் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது மாதிரி 600 வருஷத்துக்கு முன்னாடி திடீர்னு ஒரு நாள் அந்த முதல் இளவரசனுக்கு உடம்பு சரியாம போயிருக்கு, இந்த நேரத்தில் எல்லா டாக்டர்ஸுமே ட்ரீட்மெண்ட் கொடுத்து ஒண்ணுமே சரியாகல, அப்பதான் இந்த கடவுளோட ராஜா யார் என் பையனுக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்றாங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய சன்மானம் கொடுக்குறேன்னு விளம்பரம் போட்டாரு, ஊர் ஃபுல்லா உலகம் ஃபுல்லா டாக்டர் தேடிக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த நேரத்துல கரெக்டா அந்த ஃபர்ஸ்ட் சீனியர் இருக்காரு, அவர் வந்து ஒரு 4வது அண்ணனை பார்த்து இந்த விஷயத்த சொல்லிருக்காரு. உடனே ஒரு 4வது அண்ணன் என்கிட்ட கேட்க, நான் ட்ரீட்மெண்ட் பார்க்க வந்தேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, பைச்சியன் சொல்றா, கரெக்ட் தான், என்னோட சீனியர் அப்படிங்கிற ஒரே காரணத்தினாலதான் அண்ணன் வந்து உங்ககிட்ட கேட்டிருப்பாருன்னு சொல்ல, ஆமா உனக்காக இல்லைன்னா நாங்க ஏன் கஷ்டப்பட்டு இவ்வளவு தூரம் வந்திருக்க போறோம்னு செய்யன் கடவுளும் சொல்றாரு. பைச்சியன் கொஞ்சம் சிரிச்சுக்கிட்டே, இப்பதான் நிம்மதியா இருக்கு, அப்படி வந்து நம்மளால கண்டுபிடிக்க முடிஞ்சனாலதான் மாஸ்டரை இவ்வளவு சீக்கிரமா நம்ம பக்கத்திலே கொண்டு வந்துட்டோம், இல்லன்னா மாஸ்டர் இன்னும் எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் நம்ம கண்ணில் பட்டிருப்பாலும் நமக்கே தெரியாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. செய்யன் கடவுள் சொல்றாரு, எல்லாத்த விட முக்கியமான ஒரு விஷயம், இப்ப அந்த கடல் இளவரசனோட உடம்பு நம்ம ரொம்ப நல்லா பாத்துக்கணும், அந்த பையனோட உடம்பு எவ்வளவு நல்லா இருக்கோ அதே அளவுக்கு மோயுவானோட ஆத்மாவும் ரொம்ப நல்லா வளர்ந்துட்டு இருக்கும், நீ கூட இருந்து பாத்துக்க போற அந்த நாட்கள் வந்து எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு சொல்ல, ஒரு ஸ்டூடெண்டா அது என்னோட கடமை, நான் ரொம்ப சந்தோஷமா என் மாஸ்டரை பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓகே உள்ள போலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு செய்யன் கடவுள் பாதையை ரெடி பண்ணி பைச்சியனை உள்ள கூட்டு போறாரு. செய்யன் கடவுளும் பைச்சியனும் உள்ள போக அங்க கடல் அரசனும் அரசியும் வாசலுக்கே வந்து வரவேற்கிறாங்க. செய்யன் கடவுள் நீங்க மறுபடியும் வந்ததுல ரொம்ப சந்தோஷம் சொல்லிக்கிட்டு இருக்க,
பைச்சியனை செயன் கடவுள் இன்ட்ரோடியூஸ் பண்றாரு. இவங்க தான் எனக்கு பதிலா இருந்து உங்க பையனை பாத்துக்க போறாங்க, ட்ரீட்மெண்ட்ல இவங்க தான் கவனிச்சுக்குவாங்க அப்படின்னு சொல்ல வாங்க வாங்க உள்ள கூட்டிட்டு போறாங்க. கரெக்டா அந்த ரூம் கிட்ட போகும்போதே பைச்சியன் சொல்லிடுறா, நான் ட்ரீட்மெண்ட் கொடுக்க போறேன்னா ரொம்ப அமைதியா இருக்கணும், யாரும் வராம இருக்கிறதே நல்லது, என்ன தவிர யாரும் உள்ள வராதீங்க அப்படின்னு சொல்ல உடனே அரசர் வந்து ராணி அமிச்சிடுறாரு. நானும் கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல எங்க நான் சீனியரோட எதுவும் பாத்துட்டு எதுவும் போறேன் அப்படின்னு செயன் கடவுள் கிட்ட பைச்சியன் சொல்ல செயன் கடவுள் உடனே ராஜாவை கூப்பிட்டு உங்களோட 2வது பையன் எங்க, அதாவது மோகிவானோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் எங்கன்னு கேட்க திடீர்னு குன்னன்மலையில இருந்து ஒரு லெட்டர் வந்தது, எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் கிளம்பி குன்னன்மலைக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு பைச்சியன் நினைச்சிட்டு இருக்கா. செயன் கடவுள் சொல்றாரு, உண்மைதான் வெளியே வர போகுது, இன்னும் ஏன் மறைக்கிறேன்னு கேட்க அதை பத்தி அப்புறம் பேசிக்கலாம்னு ரூம்குள்ள போறதுக்கு ரெடி ஆகுறா பைச்சியன். ரூம்குள்ள கால் எடுத்து வைக்கவே பைச்சியனுக்கு ஒரு மாதிரி பதட்டமா படபடப்பா இருக்கு. செயன் கடவுள் என்னது இத்தனை வருஷம் வெயிட் பண்ண ஒரு விஷயத்தை பார்க்க போறேன்னு படபடப்பா இருக்கான்னு கேட்க ஆமா அப்படின்னு பைச்சியன் சொல்லிட்டு தைரியத்தை ஏற்படுத்திக்கிட்டு பைச்சியன் உள்ள கால் எடுத்து வைக்க அங்க உள்ள முதல் இளவரசன் ஒரு மாதிரி டயர்டா எந்திரிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கான். அப்படியே மூச்சு வாங்கிக்கிட்டு பக்கத்துல கடல் அரசு நின்னுக்கிட்டு இதோ இவங்க வந்திருக்காங்களே, இவங்கதான் செயன் கடவுள் கூட்டிட்டு வந்திருக்கிற மிக உன்னதமான ஒரு ஆத்மா, இவங்கதான் ஒன்ன பாத்துக்க போறாங்க அப்படின்னு சொல்ல அந்த பையன் ரொம்ப முடியாமலே நன்றின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். வேகமா வந்து பல்ச புடிச்சு பாக்குறா பைச்சியன். செயன் கடவுள் சொன்னது மாதிரி 2 பல்ஸ் இருக்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது. ஆனா அதுல எந்த ஒரு பெரிய அவசரமும் பதட்டமும் இல்லாம 2 பல்ஸுமே சீராதான் இருக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கு. உடனே கடல் ராஜா என்னமா ஆச்சு அப்படின்னு கேக்குறாரு. வெளியே போய் நில்லுங்க, என் மேஜிக் மூலமா நான் செக் பண்ண வேண்டி இருக்கு அப்படின்னு சொல்ல கடல் ராஜாவும் அங்க இருந்து வெளியே போயிடுறாரு. செயன் கடவுள் கூட அங்க இருந்து வெளியே போயிட்டு தன்னோட மேஜிக் மூலமா அந்த இளவரசனை தூங்க வச்சுட்டு மயங்க வச்சுட்டு அவனோட ஆத்மா கொண்டு போய் செக் பண்ண ஆரம்பிக்கிற பைச்சியன். உள்ள போய்கிட்டே இருக்க அங்க உள்ள ஒரு இடத்துல மோகிவானோட பாடி அப்படியே படுத்து இருக்கு. சுத்தி தாமரை பூக்களுக்கு நடுவுல அவர் படுத்துட்டு இருக்க. பைச்சியன் அவரை பார்த்துட்டு பயங்கர இமோஷனல் ஆயிடுறா, அழ ஆரம்பிச்சிடுறா. செயன் கடவுள் என்கிட்ட சொன்னாரு மாஸ்டர் நீங்க இங்க இருக்கீங்கன்னு, ஆனா என் கண்ணால பார்த்ததுக்கு அப்புறம் என்னால நம்பவே முடியல, ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பாடி முன்னாடி விழுந்து வணங்குறா பைச்சியன். நின்னு அழுதுகிட்டே இருக்கா இப்போ ரூம்லயும். அப்ப அந்த பையன் மயக்கம் தெரிஞ்சு எந்திரிக்கிறான். என்னங்க ஆச்சு, என் உடம்ப குணப்படுத்த முடியாதா, வியாதியை குணப்படுத்தவே முடியாதா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க அதுக்கு பைச்சியன் இல்ல அப்படிலாம் ஒண்ணும் இல்ல, இது ஆனந்த கண்ணீர் அப்படின்னு சொல்ல நான் படுற கஷ்டத்தை பார்த்து உங்களுக்கு ஆனந்தமா இருக்கா அப்படின்னு அவன் சின்னதா நக்கலா கேட்டுட்டு இருக்கான். நீங்க தூங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு அவனை மயக்கம் போட வச்சுட்டு அவனை தூங்க வச்சுட்டு இந்த இளவரசனோட பாடி ரொம்ப சுமாரா இருக்கு, இதுல நம்ம மோகிவான் மாஸ்டர் வந்து தேடி வரணும் அப்படின்னா 7000-8000 வருஷம் ஆகுங்கிறது உண்மைதான். ஆனா இதே நேரத்துல சொர்க்கத்துல உயிர் விளக்கு இருக்கே, அந்த உயிர் விளக்கு வாங்கணும்னா ஆத்மாக்கள் ரொம்ப ஈஸியா சேரும். சேர்ந்ததுக்கு அப்புறமா என்னோட பாதி சக்தியை நான் மாஸ்டரோட பாடிக்கு கொடுத்தேன் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா மாஸ்டர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு முடிவு பண்ணிட்டு எப்படியாவது சொர்க்கத்துல இருந்து இந்த உயிர் விளக்க வாங்கிட்டு வரணும் அப்படின்னு ரூம்ல இருந்து வெளியே வர பைச்சியன். வெளியே வர பைச்சியன் கிட்ட வேலைக்கார பொண்ணுங்க மேடம் ஏதாவது ஹெல்ப் வேணும்னா சொல்லுங்க நாங்க பண்றோம் அப்படின்னு சொல்ல கடல் ராஜாவை பார்க்கணும் மெயின் ஹாலுக்கு என்ன கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்ல ஒரு வேலைக்கார பொண்ணு கூட்டிட்டு போறா. ஹால் கதவை திறந்தா உள்ள இருக்கிறது கடல் ராஜா இல்ல, நம்ம ஏக்வா தான் பைச்சியனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. வெளியே கதவு க்ளோஸ் ஆயிடுது. பைச்சியனுக்கு வந்து ஏக்வாவை பார்த்ததுமே சொந்த பிள்ளை நீ அப்படிலாம் பண்ணிருக்க மாட்டேன்னு அப்படின்னு சொன்னது ஞாபகம் வருது. ஆனா ஏக்வா பைச்சியனை ரொம்ப சோகத்தோட பாத்துட்டு இருக்காரு. இவர் இங்க இருந்தா நமக்கு சரிப்படாதுன்னு பைச்சியன் வெளியே போறதுக்கு ட்ரை பண்ண மின்னல் மாதிரி மறைஞ்சு ஏக்வா டக்கு நம்ம கையை பிடிச்சுக்கிட்டு அவளை செவத்துல தள்ளி கை ரெண்டையும் லாக் பண்ணிடுறாரு. ஏக்வா என்ன பண்ற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கும்போது ஏக்வா பைச்சியனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. பைச்சியன் தடுக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கா. அவளோட ஷோல்டர் கிட்ட மோகிவான்காக கத்தியில குத்தி ரத்தம் எடுத்து கொடுத்தா இல்லையா, அந்த தழும்பு அப்படியே இருக்கு. அதை பார்த்ததுமே ஏக்வா ஷாக் ஆகி நின்னுறாரு. மோகிவான்காக பட்ட காயமாச்சே இது அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில அப்படியே உறைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்க. டிரெஸ் சரி பண்ணிட்டு ஓங்கி பலர்னு அற விடுறா ஏக்வாக்கு பைச்சியன். அற வாங்கிட்டு அதிர்ச்சியில நிக்கிற ஏக்வா அப்படியே காயத்து மேல தழும்பு மேலேயே கைய வச்சுக்கிட்டு உன் இதயத்துல எனக்கு ஒரு சின்ன இடமாவது இருக்கா சொல்லு, 70000 வருஷமா நீ மாஸ்டருக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்த, இப்போ மாஸ்டர் வந்துட்டதால நீ இப்ப யாரையும் கண்டுக்க மாட்டல அப்படின்னு கேக்குறாரு. உன் மனசுக்குள்ள எனக்கு இடம் இருக்கணும்னு நினைக்கிறது என்னோட கற்பனையா அப்படின்னு ஏக்வா பாவமா கேட்டுக்கிட்டு இருக்க பைச்சியன் சொல்றா, என் மாஸ்டர் எந்திரிச்சு வந்தா உனக்கு என்ன, வராட்டி உனக்கு என்ன, அது மட்டும் இல்லாம இந்த விஷயம் உனக்கு எப்படி தெரிஞ்சது, வேற யாருக்கும் தெரியாது எங்க 3 பேர் தவிரன்னு கேட்டுக்கிட்டு இருக்க செயன் கடவுள் தான் என்கிட்ட சொன்னாரு. அது மட்டும் இல்லாம உயிர் விளக்கு இருந்தா உன் மாஸ்டரை இன்னும் சீக்கிரமா எந்திரிக்க வைக்க முடியும்னு எனக்கு தெரியும்னு ஏக்வா சொல்றாரு. உயிர் விளக்க தவிர வேற என்னென்னலாம் செய்யலாம்னு இருக்கு அப்படின்னு ஏக்வா கேட்டுக்கிட்டு இருக்க பைச்சியன் ஒரு தயக்கத்தோடயே சொல்றா, தெய்வ தாவரத்தை எடுக்க போறேன், அந்த 4 மிருகங்கள்டையும் போராடி தெய்வ தாவரத்தை எடுத்துட்டு வந்துட்டேன்னா அடுத்து என்னோட சக்தி எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து தெய்வ தாவரத்தோட கலந்து இந்த முதல் இளவரசனுக்கு கொடுப்பேன், அது குடிச்சுட்டுமே ரொம்ப பலமாயிருமா, அந்த உடம்புக்குள்ள என் மோகிவான் மாஸ்டர் சீக்கிரமா குணமாயிருவாரு, 3 மாசத்துல கண்டிப்பா எந்திரிச்சு வெளியே வந்துருவாருன்னு சொல்ல ஏக்வாக்கு இன்னும் ஷாக்கா இருக்கு. நீ என்ன முட்டாளா, தெய்வ தாவரத்தை எடுக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் நீ நினைச்சிட்டு இருக்கியா, உங்க அப்பாவே எவ்வளவு காயப்பட்டு வந்தாரு உனக்கு தெரியும்ல, உன் வாழ்க்கையை எதுக்காக அந்த மாஸ்டருக்காக நீ பணைய வைக்கணும் அப்படின்னு ஏக்வா ரொம்ப இமோஷனலா பேசிக்கிட்டு இருக்க. ஏக்வாவை தள்ளி விட்டுட்டு பைச்சியன் இந்த பக்கமா வரா. என்ன பதில் சொல்றதுனே தெரியல. ஏக்வா நீங்க வந்தது ஒரு விதத்துல நல்லதுதான், உங்ககிட்ட ஒரு விஷயம் நான் பேசணும்னு நினைச்சேன், நம்ம 2 பேருக்கும் ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆயிருக்குல்ல, அந்த நிச்சயதார்த்தத்தை இப்ப நம்ம கேன்சல் பண்ணிடலாமா அப்படின்னு கேட்க ஏக்வா உடஞ்சு போயிடுறாரு. என்ன சொல்ற அப்படின்னு பைச்சியனையே பாத்துட்டு இருக்காரு. இல்ல சொர்க்கத்து ராஜா கூடிய சீக்கிரம் உனக்கு பட்டாபிஷேகம் நடத்துறதுன்னு முடிவு பண்ணிருக்காருன்னு கேள்விப்பட்டேன்,
நீ அந்த பதவி ஏத்துக்கும் போது உன் மனைவியா நானும் உன் கூட சேர்ந்து வானத்த சக்தி மின்னல் சக்தி எல்லாம் வாங்க வேண்டியிருக்கும். இப்ப என் உடம்பு இருக்க நிலைமையில என்னால வாங்க முடியும். ஆனா என் மாசருக்கு எல்லா சக்தியும் நான் கொடுத்துட்டேன் அப்படின்னா என்னால வாங்க முடியாது. அதுக்கு நான் தகுதி இல்லாதவள் ஆயிடுவேன். அதனால இப்பவே அந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம். உனக்கும் எனக்கும் கல்யாணம் நிச்சயிக்கப்பட்டதே ஒரு ஆக்சிடென்ட் தானே. உன் சித்தப்பா பண்ண தப்பால என்ன ஓ தலையில கட்டுறதுக்கு பார்த்தாங்க. இப்பயும் ஒண்ணும் பிரச்சனை இல்ல, பழசாவே இருக்கிறது, இந்த கல்யாணத்தை நிறுத்திடலாம் அப்படின்னு அவ சொல்ல ஏக்வாக்கு என்ன சொல்றதுன்னு தெரியல. இதையுமே நொறுங்கின மாதிரி இருக்கு. உயிர் விளக்க தேடி நீ சொர்க்கத்துக்கு போக தேவையில்ல, அது என் கிட்டதான் இருக்கு. இன்னைக்கு நைட்டு என் ரூம்க்கு வந்து நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்புறதுக்கு ட்ரை பண்றாரு. போகிறதுக்கு முன்னாடி எல்லாமே என் கற்பனை தான் போல, எதுவுமே உண்மை இல்ல, இங்க இருக்கிற எல்லாமே ஒரு பெரிய குழப்பம் அப்படின்னு சொல்லிட்டு சோகமா ஏக்வா அங்க இருந்து கிளம்பி போக பைஜியன் அதை விட பயங்கர மனசு கஷ்டத்துல நின்னுகிட்டு இருக்கா. அதோடதான் இந்த எபிசோட் முடியுது. பைஜியன் வேகமா ரூம்க்கு வந்துட்டு உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஆஸ்வாசப்படுத்திக்கலாம் அப்படின்னு டீ குடிக்கலான்னு கப் எடுக்கிறா. அங்க அவன் 4வது என்ன வந்துடுறாரு. என்னன்னா என் சீனியரை பாக்கிறதுக்கு வந்தியான்னு கேட்டா, பொதுவா அவன் சீனியரை பாக்கிறதுக்கு தான் வருவேன், ஆனா இன்னைக்கு நான் வந்து ஒன்ன பாக்குறதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு அவன் முகத்தை பார்த்துட்டு, என்ன ஆச்சு உனக்கு, காயெல்லாம் கூட உடம்புக்கு ஆடிடுச்சு, நீ இத்தனை வருஷமா எதிர்பார்த்துட்டு இருந்த மோயிவான் மாஸ்டரும் திரும்ப வர போறாரு, அப்ப கூட முகம் இவ்வளவு டல்லா இருக்கே அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு சமாளிக்கிறா பைஜியன். அப்படி 4வது இல்லையே அப்படின்னு ஒத்து பாத்துட்டு இருக்க. சரி நான் உன்கிட்ட உண்மையை சொல்றேன் அப்படின்ட்டு எனக்கும் ஏக்வாக்கும் ஒரு சின்ன சண்டை, அதுவும் ரொம்ப சின்ன சண்டை. சக்கரை கட்டிக்கு நான் ஒரு 2 சிப்பு ஒயின் எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டா, அதனால குடிச்சிட்டு அவன் மயங்கி விழுந்துட்டான். 1 நாள் முழுக்க தூங்கிக்கிட்டு இருந்தான். நான் வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லையே ஏக்வா கிட்ட எதுவும் சொல்லல. புனித கிணறுக்கு குளிக்க போலான்னு கிளம்பிட்டேன். இந்த நேரத்துல ஏக்வா வந்து பாத்துட்டு, குழந்தைக்கு இப்படி உடம்பு செல்லாம போயிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லலையும் கண்டபடி திட்டிட்டு 2-3 வார்த்தை எக்ஸ்ட்ராவே விட்டுட்டாரு. எனக்கும் கோவம் வந்து நானும் அதுதான் இந்த தத்து அம்மா இருக்காங்கல்ல அவங்க கிட்ட விட்டுட்டு போங்க, நல்லா பாத்துப்பாங்கன்னு சொல்லிட்டேன்னு புலம்பிக்கிட்டு இருக்க. 4வது எனக்கு குழந்தைக்கு ஒயின் கொடுத்து மயக்கம் போட்டு விழுந்து நீ ஒன்னும் சொல்லலையா, அது மட்டும் இல்லாம எங்க போறேன்னு சொல்லாம புனித கிணறுக்கு வர குளிக்க போயிட்டியா, உன திட்டாட்டினாதான் அதிசயம்னு 4வது என்ன சொல்றாரு. 4வது என்ன தொடர்ந்து சொல்றாரு. அப்படியே ஏக்வா கிட்ட கோவமா பேசியிருந்தா கூட பொதுவான பைஜன் எனக்கு தெரிஞ்ச வரை இதெல்லாம் பெருசா எடுத்துக்க மாட்டாளே, கண்டுக்காம போயிட்டே இருப்பா. இதுல வர நீ அந்த சூஜின் போன வர குத்தி காட்டி பேசியிருக்க, எனக்கு பார்க்கும்போது எனக்கு லேசா பொசிசிவ்னஸ் வந்த மாதிரி இருக்கேன்னு குறுமா கேட்க, டக்குனு பைஜன் யோசிக்க ஆரம்பிக்கிறா. இல்லன்னு சொல்ல வந்துட்டு அவனாலேயே சொல்ல முடியல. டக்குன்னு எந்திரிச்சிடுறா. ஆமா நான் அங்க போய் இருந்த நாட்கள்ல எனக்கு ரொம்ப கோவமா ஆகுது, சூஜினை பக்கத்தே வெறுப்பா இருந்தது, ஒருவேளை எனக்கு பொசிசிவ்னஸ் வந்திருக்குமோ, சரி நம்மளோட 90,000 வருஷம் பெரியவளாச்சே, இப்ப நீ வந்து சின்ன வயசுல கல்யாணம் பண்ணிருந்தா அவன் வயசுல எனக்கு ஒரு பேரனே இருந்திருக்கணுமே, நான் எப்படி அவன் மேல பொசிசிவோடு இருக்கலாம்னு அவளே குழம்பிக்கிட்டு இருக்கா. 4வது அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ நீங்க 2 பேரும் ஜோடி போறது நடந்ததுன்னா எல்லாமே நல்லதா இருக்கும், உனக்கு வேற ஏதாவது மனசுல உறுத்தலா இருக்கா அப்படின்னு கேட்க, அப்போ பைஜியன் சொல்லிக்கிட்டு இருக்கா. அது என்னன்னா சிஞ்சுல வந்து அவர் தங்க ஆரம்பிச்சப்ப எனக்கு ஸ்டார்டிங்ல கொஞ்சம் பிரச்சனையா தான் இருந்தது. அப்புறமா இதுக்கப்புறம் நான் கல்யாணம் பண்ணி இப்படிதான் நான் வாழ போறேன், ஏக்வாவை தான் கல்யாணம் பண்ணி அவனும் கூட தான் இருந்தாவணும்னு சொல்லிட்டு நான் அப்படியே இருக்க பழகிக்கிட்டேன். அவர் காலையில என்ன கூட்டிட்டு வாக்கிங் போவாரு, சிஞ்சுவை நாங்க நல்லா சுத்தி வருவோம். அதே மாதிரி ஈவினிங் ஆயிடுச்சுன்னா அவர் வேலை பார்க்க ஆரம்பிச்சிருவாரு. நான் பக்கத்துல உட்காந்துட்டு ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு உட்காந்துட்டு இருப்பேன். அப்படியே எனக்கு பழகிடுச்சு. ஏக்வா சமையல் பண்ணி கொடுத்து நான் சாப்பிட்டு அப்படியே அவர் கூட இருந்தே பழகிடுச்சு. இப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், திடீர்னு அவர் கிளம்பி சொர்க்கத்துக்கு வந்து சிஞ்சு நம்ம அவர் வரதுக்கு முன்னாடி எப்படி வாழ்ந்துட்டு இருந்தோம்னு எனக்கே டவுட் வந்துருச்சுனா அப்படின்னு சொல்றா. நான் நினைச்சதை விட நீ அதிகமாவே ஏக்வா கிட்ட காதல விழுந்துட்ட போல, இனிமே நான் நிம்மதியா இருக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு 4வது வந்து ரொம்ப சந்தோஷமா வெளியே போக, உண்மையாவே நம்ம காதல விழுந்துட்டோமா, நம்மளோட சின்ன பையனையா நம்ம லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னு அவளுக்கு அவளே பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கா பைஜியன். தோங்பா சொர்க்கத்துல தனிமையில உட்காந்துட்டு சீரியஸா யோசிச்சுட்டு இருக்காரு. அப்போ அவங்க சீமிங் வர, என்னோட 60 வருஷ வாழ்க்கை காலம் எதனால சுருங்குச்சு, நீ ஏதாவது என்னோட விதியில மாற்றம் பண்ணியா அப்படின்னு கேட்க, சீமிங் சொல்றாரு, கடவுளே நான் இப்படி பண்ணல, நான் எதுவும் பண்ணல, நடந்ததுல எனக்கே நிறைய குழப்பங்கள் இருக்கு, நான் எழுதின கதையிலேயே நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டுச்சு, என்னாலேயே கண்ட்ரோல் பண்ண முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உடனே தோங்கா ரொம்ப சீரியஸா இருக்கிறத பத்திட்டு சீமிங் ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேட்க, அப்ப தோங்கா சொல்றாரு, என்னோட சக்தியில 10ல் 9 பங்கு குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்ல சீமிங்கே ஷாக் ஆகுறாரு. என்ன சொல்றீங்க கடவுளே அப்படின்ட்டு. ஆமா, ஆனா அதை யாருக்கிட்டையும் சொல்லாத, இன்னும் சில வருடங்கள்ல தானாவே சரியா போயிடும், என் வாழ்நாள் பூமியில சுருங்கி பாவ புண்ணியங்களை நான் கம்மியா அனுபவிச்சேன் அப்படிங்கறதால எனக்கு தண்டனை கிடைக்குது போல, யாருக்கிட்டையும் சொல்லாத, நமக்குள்ளேயே ரகசியமா இருக்கட்டும் சொல்ல சீமிங்கும் பதட்டத்தோட அப்படியே ஆகட்டும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதே நேரம் ஃபெங்ஜூ சின்சோல குகையில உட்காந்துட்டு பயங்கர சோகமா உட்காந்துக்கிட்டு இருக்கா. மீகு விடாம கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கா. மீகு நடந்ததெல்லாம் யோசிச்சு பாத்தியா, எனக்கும் தோங்பாக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவ்வளவுதானா, பூமியிலே தொடங்கி எப்படி பூமியிலேயே முடியும், வெறும் நன்றி கடன் செலுத்துறதுக்கா நான் போனேன் அப்படிலாம் இல்ல, சரி இப்ப நான் போனல நன்றி கடன் உருப்படியா செலுத்தினா இல்லையான்னு கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்க. மீகு ஐயோ இளவரசி என்ன விடுங்க எனக்கு தெரியாது, போதும் நீங்க சமாதானம் ஆகுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். பேசிக்கிட்டு இருக்கும் போது ஃபெங்ஜு பின்னாடி திரும்பி பார்க்க அவங்க அப்பா பயங்கர கோவத்தோட அங்க வந்துட்டாரு. ஃபெங்ஜு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு வேகமா ஃபெங்ஜு ஒரு அற விடுற மாதிரி அவங்க
அவங்க அப்பா வர இன்னொரு சக்தி வந்து ஃபெஞ்சுவ தன் பக்கம் இழுத்து காப்பாத்துது. யாருன்னு பார்த்தா 4வது அண்ணன் அங்க வந்துட்டாரு. வேகமா போய் அண்ணன் கிட்ட, அண்ணா ஃபெஞ்சுவ விட்டுருங்க, நம்ம பரம்பரையில அடுத்த தலைமுறையில இருக்கிற ஒரே ஒரு வாரிசு இவ மட்டும்தான், அடிச்சே கொண்டாதீங்க. இப்ப எனக்கும் இன்னொரு அண்ணனுக்கும் குழந்தை இல்ல, இப்ப பைச்சியனுக்கும் இன்னும் எப்ப கல்யாணம் ஆக போதும் தெரியல, நமக்கு இருக்கிற ஒரே ஒரு வாரிசு இவதான், நம்மளோட 5 நிலங்களுக்கும் ஒரே அரசியா இவர்தான் எதிர்காலத்துல நியமிக்க வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த சூழத்திலேயே நடுவுல வரா ஃபெஞ்சு, இல்லையே பைச்சியனுக்கு குழந்தை இருக்கே, அத்தைக்கு தான் ஏற்கனவே ஏக்வாக்கு இருக்க குழந்தை இருக்குல்ல அப்படின்னு சொல்ல, சீ அந்த குழந்தைய சொல்றியா, நானே பயந்து போயிட்டு 4வது என்ன சொல்லிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு என்ன கேக்குறாரு, என்னது குழந்தை இருக்கா ஏக்வாக்கு, இந்த விஷயம் எனக்கு தெரியாது அப்படின்னு சொல்ல, ஆமாமா அவங்க நம்மள மாதிரி கிடையாதா, நிறைய மனைவிகளை கல்யாணம் பண்ணிட்டு அங்க அந்த புறத்தை விரிவுபடுத்திட்டே போவாங்களா, அப்பதான் வந்து வாரிசுக்கு வந்து உத்தரவாதம் கிடைக்கும்னு சொல்லிட்டு ஏற்கனவே ஏக்வாக்கு அந்த மாதிரி ஒரு குழந்தை இருக்கா 4வது சொல்லிக்கிட்டு இருக்காரு. இது வேறையா மூயிவனோட செல்ல ஸ்டூடெண்டா இருந்தவ என்னோட தங்கச்சி, யாருக்கு தெரியும் அந்த குடும்ப தரத்தால இன்னொரு தடவை கல்யாணத்தை நிறுத்தினாலும் நிறுத்திடுவா அப்படின்னு அவங்க அண்ணன் சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே மறுபடியும் ஃபெஞ்சுவை பார்த்து நீ ஒழுங்கா எவா அப்படின்னு கூப்பிடுறாரு. 4வது நம்மள எப்படியாவது காப்பாத்தணுங்கிறதுக்காக இதுல நம்ம பைச்சியன் கிழக்கு கடற்கரை பகுதிக்கு போயிருக்கா, ரொம்ப தனியா இருந்தா அவளுக்கு போர் அடிக்கும், அவ கூட துணைக்கு நான் ஃபெஞ்சுவை அனுப்பி வைக்க போறேன்னு சொல்லிட்டு ஃபெஞ்சு நீ போமா அத்தை கூட துணைக்குன்னு சொல்லி அங்க டக்குன்னு மறைஞ்சு போயிடுறா. ஃபெஞ்சு குகைக்கு வெளியே வந்து நிக்கும் போது அப்போ வந்து இளவரசன் யுவான் வந்துடுறான். வந்துட்டு ஃபெஞ்சு இளவரசியை பார்த்துட்டு ஃபெஞ்சு இளவரசி அப்படின்னு கூப்பிட, ஐயோ நீங்க வந்து தப்பா அடிச்சுட்டு வந்துட்டீங்களா, அன்னைக்கு இந்த குளிநடையில அவங்க கூட இருந்தானே அதுக்கு காரணம் வந்து நீங்க கிடையாது, எனக்கும் தோங்காக்கும் ஒரு தீர்க்கப்படாத கணக்கு ஒண்ணு இருந்துச்சு, அதுக்காக தான் வந்து நீங்க ஒன்னும் தப்பா எடுத்துக்காதீங்கன்னு ஃபெஞ்சு சொல்லிட்டு, ஆமா நீங்க எப்படி அதுக்குள்ள வந்துட்டீங்க அப்படின்னு கேட்க, அப்போ ஃபெஞ்சு இளவரசி அது வேற ஒண்ணும் இல்ல, நான் பண்ண தப்பாலதான் என்னோட அப்பாவான தோங்கா பூமியில இறந்து போயிட்டாரு, அதுக்கு தண்டனையா எனக்கும் சீக்கிரமா மரண தண்டனை கிடைச்சிச்சு, வேற வழி இல்லாம நானும் இங்க வந்துட்டேன், இதுலயும் ஒரு நல்லதுதான், பாருங்களேன் நான் 60 வருஷம் பூமியில இருந்து கஷ்டப்படாம சீக்கிரமா வந்துட்டேன், உங்களுக்கு அதுக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு, அதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு நன்றி சொல்ல, சரி ஓகே அத்தை வந்து நான் பார்க்க போறேன், நான் கிளம்புறேன் அப்படின்னு ஃபெஞ்சு அங்க இருந்து மறைஞ்சு போயிடுறா. சரி மாஸ்டருக்கு ஒரு நன்றி சொல்லாம விட்டுட்டேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கா அந்த இளவரசன் யுவான். இதே நேரம் கொன்னுன் மலையில நம்ம 16, 17 தவிர மத்த அத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் ஒண்ணு சேர்ந்துடுறாங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஒருத்தங்க பார்த்து ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் சந்தோஷமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்ப நம்ம 16 எங்க போயிட்டா அப்படின்னு கேட்க, நம்ம 16 சீன யாரோ பார்த்தன்னு ஒரு வார்த்தை சொல்லிருக்காங்க, மறுபடியும் தேட போறேன்னு பூமிக்கு தேட போயிருக்கா, இப்ப பூமியில தான் இருப்பான்னு நினைக்கிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. 16, 17 தான் இப்போ ஒன்னாவே சுத்திக்கிட்டு இருப்பாங்க, 17 அதிகமா மிஸ் பண்றது அவனா தான் இருப்பான் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாரும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா மாஸ்டரோட வால் எடுக்கிறாங்க. வாளை கையில வச்சுக்கிட்டு கலை இழந்து போயிருந்த அந்த குன்னூர் மலை மறுபடியும் விளக்குகளால ஜொலிக்க ஆரம்பிச்சிருச்சு. குருவே நீங்க என்னைக்கு வருவீங்கன்னு எங்களுக்கு தெரியாது, ஆனா நீங்க வந்து இந்த மலையோட பெருமையை மறுபடியும் மீட்டு எடுப்பீங்கிறதுல எங்களுக்கு அசராத நம்பிக்கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாளை ஒரு இடத்துல வச்சுட்டு வாளை ஒரு குருவா நினைச்சு எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் உங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே திரும்பி வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு வணங்குறாங்க. ஏகுவா அன்னைக்கு நைட்டு உயிர் விளக்கு வாங்கணும்னா என் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்லியிருந்தாரு இல்லையா, அதனால பைச்சியன் விளக்கு வாங்கறதுக்காக போறா. அங்க ரூமுக்கு வெளியவே வாசல்ல உட்காந்துட்டு ஒயின் குடிச்சிட்டு இருக்காரு ஏகுவா. பைச்சியன் பார்த்து நினைக்கிறா, நைனா என்கிட்ட சொன்னாலே நம்ம குட்டி ஆளுக்கு கொஞ்சம் கூட ஒயின் செட்டே ஆகாததுக்கு காரணம் உங்க அப்பா தான், ஏகுவாவாலே அதிகமா ஒயின் குடிக்க முடியாதுன்னு சொல்லியிருந்தா, இப்ப பார்த்தா 5 ஒயின் பாட்டில் காலியா இருக்கே, என்ன நிலைமையில இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போறா. அப்ப உனக்கு உயிர் விளக்கு தானே வேணும், வா என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போய் உயிர் விளக்கு காட்டி இதை உன் மாஸ்டர் தலைமாட்டுல 3 நாள் ஏத்தி வைக்கணும், எந்த மந்திர சக்தியும் யூஸ் பண்ணாம நீயே பக்கத்துல இருந்து விளக்கு அணையாம பாத்துக்கணும் அப்படின்னு சொல்ல, எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு இருக்கா பைச்சியன். பைச்சியன் உயிர் விளக்கு கிட்ட போனதுமே லேசா அவளுக்கு சூசு ஞாபகங்கள் வருது. அப்ப உடனே பைச்சியன் இதுல ஒரு மனித வாட அடிக்குது அப்படின்னு கேட்க, ஏகுவா கட்டில உட்கார்ந்துட்டு இருக்காரு. அப்ப அவர் சொல்றாரு, ஆமா என்னோட மனைவிக்காக நான் ஒரு தடவை இந்த விளக்கை ஏத்திருக்கேன், யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. பைச்சியன் சொல்ற, ஆமாமா சக்கரக்கட்டியோட அம்மாவை கூப்பிடுறதுக்காக நீங்க இந்த விளக்கை யூஸ் பண்ணீங்க நான் கூட கேள்விப்பட்டேன்னு சொல்லிட்டு, இந்த விளக்கை இப்ப நான் எடுத்துக்கிறேன் தன்னோட மந்திர சக்தியான விளக்க தானே எடுத்துக்கிறா. பைச்சியன் அப்ப சொல்றா, இந்த உயிர் விளக்குங்கிறது சொர்க்கத்தோட பொக்கிஷங்கள்ல ஒண்ணு எனக்கு தெரியும், இதை நான் கேட்கணும்னு முடிவு பண்ணப்பவே எனக்கு சொர்க்கம் கடமைப்பட்டிருக்கு இல்லையா, அதுக்கு பதிலா அந்த விளக்க கொடுங்க, அதுக்கப்புறம் வேற எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் கேட்க வந்தேன், நீ இவ்வளவு ஈஸியா கொடுத்துட்டியே, உனக்கு ஏதாவது நான் நன்றி கடனை கண்டிப்பா திருப்பி செலுத்தியே ஆகணும், உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேக்குறா. ஏகுவா எனக்கு எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்ல, எதுவுமே வேண்டாமா, சரி ஓகே நான் ரூமுக்கு கிளம்புறேன் அப்படின்னு பைச்சியன் கொஞ்சம் தயக்கத்தோட இங்க இருந்து கிளம்ப, அப்போ திடீர்னு ஏகுவா பேச ஆரம்பிக்கிறாரு, எனக்கு வேணுங்கிறதுனா நீதான், நான் உன் கூட இருக்கணுங்கிறத என்னோட ஆசை அப்படின்னு சொல்ல பைச்சியன் ஷாக் ஆயிடுறா. நான் உன்கிட்ட கேட்டேங்கிறதே மறந்துடுறேன், நான் இங்கிருந்து கிளம்புறது வேகமா அங்கிருந்து கிளம்ப ட்ரை பண்றா. ஆனா ஏகுவா அந்த மேஜிக் மூலமா கதவை சாத்திடுறாரு. ஷாக் ஆகி பைச்சியன் திரும்பி பாத்துக்கிட்டு இருக்கு. ஏகுவா நேரா இவகிட்ட வந்து இவளை தூக்கிக்கிட்டு கட்டில கொண்டு போய் படுக்க வைக்கிறாரு. ஏகுவா என்ன பண்ற அப்படின்னு எந்திரிக்கிறதுக்கு ட்ரை பண்றதுக்குள்ள ஏகுவா வேகமா வந்து கிஸ் பண்றதுக்காக பக்கத்துல வராரு. நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கன்னு ஒரு புரிதான் நம்ம கேட்க வரதுக்குள்ள சூசுவும் ஏகுவாவும் கல்யாணம் பண்ணிட்டு ஒன்னா இருந்தாங்க இல்லையா, அந்த ஞாபகம் எனக்கு வந்துருது. என்ன இதெல்லாம் நீங்க ஏற்கனவே நடந்த மாதிரி இருக்கே, நான் ஏன் இப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கேன் பைச்சியன் யோசிச்சுட்டு இருக்கா. அதுக்கு மேல அவளால எதுவுமே பேச முடியல. திடீர்னு பார்த்தா ட்ரெஸ் எல்லாம் காணாம போயிடுது. எங்க என் ட்ரெஸ் அப்படின்னு கேட்க ஏகுவா ரொம்ப கூலா, எதுக்கு டிஸ்டர்பன்ஸ் ஆகணும், நான் தான் மேஜிக்ல மறைய வச்சுட்டேன் அப்படின்னு சொல்ல, பைச்சியன் என் கூட இருக்கணுங்கிறதா உன் ஆசையா அப்படின்னு கேட்க, ஆமான்னு சொல்லிட்டு பைச்சியனுக்கு கிஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு ஏகுவா. அன்னைக்கு நைட் ஆகுது. பைச்சியன் அங்கே படுத்து தூங்கிக்கிட்டு இருக்க. ஏகுவா முகத்தையே பாத்துட்டு இருக்காரு. நீ என் கூட இருக்கிறது இதான் கடைசி முறை நினைக்கிறேன், என்னதான் இருந்தாலும் உன் மனசுல இருக்கிறது மோயுவான் தானே அப்படின்னு நம்மள பார்த்துட்டு கண்ணீர் விட்டுக்கிட்டு இருக்க.
பைஜின் எந்திரிக்க ஆரம்பிக்கிறா. கண்ணீரை தொடச்சுக்கிட்டு நீ தூங்கலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. அப்போ ஏகா மேல ஷோல்டர்ல ஏறி படுத்துக்கிட்டு பேச ஆரம்பிக்கிறா பைஜியன். என் நாளா தானே என்கிட்ட சொன்னாரு, எத்தனையோ போர்கள் நடந்து அவர் பாத்துருக்காரு, ஆனா ஒரு போர்ல கூட நீ தோத்ததே இல்லையாமே, ஆனா இந்த கடல் கண்ணிகளோட போர்ல மட்டும் உன் மேல எப்படி இவ்வளவு பெரிய ஆபத்து வர வச்சுக்க நீ விட்ட அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க. நானா போனா போதுன்னு அவன் என்ன தாக்க விட்டேன், இல்லன்னா அவன்லாம் ஒரு ஆள் என்ன தாக்க முடியுமா அப்படின்னு ஏகுவா கேக்குறாரு. நீயே தாக்க விட்டியா, எதுக்காக அப்படின்னு பைஜியன் கேக்குறா. அதுக்கு ஏகுவா சொல்றாரு, உனக்கு தெரியுமா நான் யாரை பார்த்தும் பெரும்பாலும் பொறாமப்பட மாட்டேன், நான் பொறாமப்படுற ஒரே ஒரு ஆள் என் சித்தப்பா மட்டும்தான். என் சித்தப்பா ஒரு பொண்ணை காதலிச்சாரு, என்னதான் எங்க சித்தப்பா மேல சொர்க்கத்து ராஜா பெரிய பாசம் வச்சிருந்தா கூட பட்டத்து இளவரசர் டைட்டில் அவருக்கு கொடுக்கல, அதனால அவர் லவ் பண்ண பொண்ணோட அவரால் ஈஸியா போக முடிஞ்சது. ஈஸின்னு சொல்ல முடியாது, நிறைய பிரச்சனை வந்தா கூட ஒரு வழியா அவரால் போக முடிஞ்சது இல்ல. ஆனா எனக்கு அப்படி கிடையாது, நான் பட்டத்து இளவரசன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி உன் கதை என்ன அப்படின்னு பைஜியன் கேக்குறா. என் கதை என்னவா, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல, ஏன்னா லவ் பண்றது சாதாரண பொண்ணு கிடையாது, செஞ்சுவோட ராணி பைஜியனையாச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவளை பார்த்துட்டே ரொம்ப பாசமா ஏகுவா சொல்ல, இன்னும் ரொம்ப சிரிச்சுக்கிட்டே சந்தோஷமா ஏகுவாவை கட்டி பிடிச்சிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறா பைஜியன். அப்போ அவகிட்ட கேக்குறாரு ஏகுவா, ஒருவேளை யாராவது ஒரு நாள் உன் கண்ணு ரெண்டையும் பறிச்சுட்டா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க. அதுக்கு பைஜியன் சொல்றா, என் கண்ணை புடுங்குற அளவுக்கு யாருக்கு தைரியம் இருக்கு அப்படின்ட்டு. அப்போ ஏகுவா சொல்றாரு, ஒருவேளை நானே உன் கண்ணை எடுத்தா நீ என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்க. நீயா என்னோட கண்ணை புடுங்கினாவா, அன்னையோட உனக்கும் எனக்கும் நடுவில் இருக்க கதை முடிஞ்சது, ஓவர் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்ல ஏகுவாக்கு இன்னும் கஷ்டமாயிடுது. ஐயோ நான் என்ன பண்ண போறனோ தெரியலையே அப்படின்னு ஏகுவா பயங்கர ஃபீலிங்ஸோட இருக்காரு. இந்த நேரத்துல பைஜியனுக்கு பயங்கரமா கனவுகள் வந்துகிட்டு இருக்கு. சூசு கிட்ட ஏகுவா இந்த ரூம் விட்டு நீ எங்கேயும் வெளியே போக கூடாது, பத்திரமா இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறதும், அப்புறமா சூசு மழை பெய்ய நாளைக்கு ஏகுவா தேடிட்டு வெளியே போகிறது ட்ரை பண்றதும், அப்ப பைஜியன் என்கிட்ட சொல்றா, உன் புருஷன் தான் உனக்கு தாண்டி வெளியே போக கூடாதுன்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே சூசு அந்த பாதுகாப்பு வளையத்தை தாண்டி ஓடுறா. இதெல்லாம் கனவு கண்டுட்டு பைஜியன் எந்திரிக்கிறா. எனக்கு ஏன் இந்த மாதிரி கனவுகள்லாம் வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப வியர்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சிட்டு அப்பதான் ஏகுவா ஞாபகம் வருது. ஏகுவாவும் தூக்கிட்டு வந்து நீங்க படுக்க வச்சிருப்பாரோ, நான் என் ரூம்க்கு எப்படி வந்தேன் அப்படின்னு யோசிச்சுட்டு, சரி இப்ப எப்படியோ ஏகுவாவும் நானும் ஒருத்தர் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், இனிமே நிச்சயத்தை கேன்சல் பண்றதுங்கிற வார்த்தையை வாயிலே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏகுவாவை பார்க்க போனோம் அப்படின்னு கிளம்பி அங்கிருந்து வெளியே போறா. வெளியே வராவ ஏகுவா எங்க இருக்காரு அப்படின்னு வேலைக்கார பொண்ணுங்க கிட்ட கேட்க, ஏகுவா சொர்க்கத்துல வேலை இருக்குன்னு காலையிலே கிளம்பிட்டாரு அப்படின்னு சொல்ல, எப்ப வருவாருன்னு சொன்னாங்க அப்படின்னு பைஜியன் கேக்குறா. இல்லன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பொண்ணுங்க போயிடுறாங்க. இந்த நேரத்தில் நம்ம செஞ்சு ஓடி போயிட்டு அத்தை அப்படின்னு பைஜியனை கட்டி பிடிச்சுக்கிறா. என்ன என் குடிநீர் திரும்ப வந்துருச்சு போல அப்படின்னு கேட்டுட்டு, நல்லபடியா நன்றி கடனை திருப்பி செலுத்திட்டியான்னு கேட்க, நன்றி கடனை திருப்பி செலுத்திட்டேன், நல்லபடியா பண்ணனான்னு எனக்கே தெரியாதத்த அப்படின்னு சொல்லிட்டு சோகமா இருக்கா. என்ன இங்க காயம் பட்டிருக்கு போல, இங்க வலிக்குதான் இதயத்தை காட்டி பைஜியன் கேட்க, என்னை பத்தி உனக்கு மட்டும்தான் அதை நல்லா புரியுதுன்னு பைஜியனை கட்டி பிடிச்சிட்டு ஆள ஆரம்பிச்சுட்டா நம்ம குட்டினரி. சொர்க்கத்து ராஜா கிட்ட ஏகுவா போயிட்டு ஒரு டாக்குமெண்ட்டை சப்மிட் பண்றாரு. அதை படிச்சுட்டு சொர்க்கத்து ராஜாவும் கரெக்ட் தான், அந்த தெய்வ தாவரம் இன்னும் உலகத்துல இருக்கிறது நிறைய ஆபத்துகளை உருவாக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ஏகுவா நான் போய் அதை அழிச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அப்போ சொர்க்கத்து ராஜா இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்கு நீ எதுக்கு ஒரு சக்தியை வீணாக்குற, அந்த தெய்வ தாவரம் இருந்தாலும் அதை யாரால எடுக்க முடியும் அப்படின்னு கேட்க, ஏகுவா சொல்றாரு, யாரால எடுக்க முடியுதோ இல்லையோ ஆனா அதை ட்ரை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, நிறைய ஆபத்துகள் அதனால வரலாம் அப்படின்னு சொல்ல, சொர்க்கத்து ராஜாவும் கரெக்ட் தான், நீ சொல்றதுலயும் பாயிண்ட் இருக்கு, ஆனா எனக்கு சக்தி குறைஞ்சுகிட்டே வருது, கூடிய சீக்கிரம் சொர்க்கத்து ராஜா பதவியை உனக்கு தரணும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன், சரி பரவாயில்ல உன்னால முடியும் அப்படின்னா நீ கண்டிப்பா போய் தெய்வ தாவரத்தை அந்த அழிச்சிட்டு வரலாம், ஆனா ஒரு 30,000 வீரர்களை கூட கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாரு. நிறைய பேர் கூட கூட்டு போகும்போது இந்த விஷயம் எல்லாருக்கும் தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு நீ ஏகுவா சொல்ல, 4 அரக்கர்கள் இருக்காங்க, அவங்களை வெற்றி கொண்டது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. பரவாயில்ல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நான் நம்பிக்கையோட போயிட்டு வெற்றியோட திரும்பி வருவேன்னு சொல்ல, நீ திரும்பி வரங்கிற வார்த்தைக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கேன்னு சொர்க்கத்து ராஜா சொல்லி அனுப்பிச்சு வைக்கிறாரு. உனக்கு 3 நாள் டைம் கொடுக்குறேன், அதுக்குள்ள போயிட்டு நல்லபடியா திரும்பி வா அப்படின்னு சொல்லிட்டு பைஜியன் தன்னோட ரூம்ல இருந்து அங்க வெளியே வர, அப்போ மோகிமானோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் வந்துடுறாரு. 2 பேரும் ஒருத்தங்க பாத்துக்கிறாங்க. பைஜியனும் அதிர்ச்சியா நிக்க, யார் இது 17 மாதிரியே இருக்கே, ஆனா இது ஒரு பொண்ணா இருக்கு, எப்படி 17 இருக்க முடியும், ஒருவேளை சிவானி தான் வேஷம் போட்டு வந்துட்டா போல நினைச்சிட்டு, நீ சிவானி தானே அப்படின்னு கோபத்தோட கேட்க, பைஜியனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி மனசே உருகிடுது. இத்தனை வருஷம் கழிச்சு சீனியரை பாக்குறா, வேகமா பக்கத்துல வந்துட்டு சீனியர் நான் தான் 17 அப்படின்னு சொல்ல ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுறாரு. எனக்கு நீ தான் 17 அப்படின்னு சொல்ல, ஆமா நான் குறும்புத்தனம் பண்ணி மாஸ்டர் வந்து என் கூடயே எடுத்துட்டு போயிட்டேன், என்ன மன்னிச்சிருந்தோம், உங்களை பாக்குறதுக்கு அவமானமா அதனாலதான் இத்தனை வருஷமா பாக்கலன்னு சொல்ல, வேகமா வந்து பைஜியனை கட்டி பிடிச்சுக்கிறாரு. 17 நீ எப்படி இருக்க, இத்தனை வருஷமா உன்னை தேடிக்கிட்டே இருந்தோம், உன்னை பார்த்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கண்ணீரோட கட்டி பிடிச்சிட்டு இருக்காரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். அப்போ உடனே பைஜியனை பத்தி இன்னும் புரியாம, அம்மா நீ எதுக்கு திடீர்னு பொண்ணு வேஷம் போட்டிருக்க, இங்கதான் என்னோட பிரதரை பாத்துக்கிறவங்க தங்கிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன், நீ இருக்க ஏன் பொண்ணு வேஷத்துல சுத்திக்கிட்டு இருக்க புரியாமலே கேட்க,
பைச்சியன் தள்ளி விட்டுட்டு, சீனியர் நான் எப்பவுமே பொண்ணுதான், குன்னன் மலையில இருக்கும் போது தான் பையனா வேஷம் போட்டு உங்களை மாஸ்டரை எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன், நான் தான் சிஞ்சுவோட ராணி பைச்சியன் அப்படின்னு சொல்ல, எனக்கு நீ உண்மையாவே பொண்ணா பையன் வேஷம் போட்டு எங்களை ஏமாத்தினியா, சிஞ்சுவோட பைச்சியன் நீயானு தோல்ல கையை போட்டு பாசமா கேட்டுக்கிட்டு இருக்க. பைச்சியன் சிரிக்க ஆரம்பிக்கிறா. அப்ப சீனியர் சொல்றாரு, நான் அப்பவே சந்தேகப்பட்டேன், மந்திரமலையில இருந்து அரக்கன் வெளியே வர ட்ரை பண்ணும்போது சிஞ்சுவோட ராணி பைச்சியன் தான் போய் அடைச்சு வச்சாங்கன்னு அப்பவே நான் கண்டுபிடிச்சிருக்கணும், குன்னன் மலையோட ஸ்டூடெண்ட் ஒருத்தங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு அப்படின்னு சொல்லிட்டு, சரி மாஸ்டரோட பாடியை நீ எங்க வச்சிருக்க, உனக்கு தெரியுமா குன்னன் மலையில மாஸ்டர் வரதுக்கான சிக்னல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு கேட்க, எனக்கு அதுக்குள்ள வர ஆரம்பிச்சிருச்சான்னு பைச்சியன் கேக்குறா. அப்ப உனக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு அப்படின்னு அவன் சொல்ல, ஆமா எனக்கு தெரியும்னு சொல்லி பைச்சியன் ஒட்டுமொத்த கதையையும் சீனியர் கிட்ட சொல்லிடுறா. வேகமா உள்ள வர ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட், என் அண்ணனோட உடம்புக்குள்ளே நம்ம மாஸ்டர் இருக்காரு, இந்த காரணத்தினாலதான் 600 வருஷமா என் கண்ண காரணமே இல்லாம உடம்பு முடியாம இருக்காரா அப்படின்னு கேட்டுட்டு, அடுத்து என்ன பண்ணணும், இப்ப நீ உயிர் விளக்க ஏத்தி இருக்க 3 நாளுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்க, செய்யும் கடவுள் அடுத்து என்ன பண்ணணும்னு யோசிச்சு வச்சிருக்காரு, அவர் செய்வாரு அப்படின்னு சொல்ல, அப்படியான்னு கேட்டுக்கிட்டு இருக்கா நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்டும். நேரங்கள் ஆகுது, பைச்சியன் மாஸ்டரை பாத்துக்கிட்டு இருக்க. அப்போ செஞ்சு அத்தை நான் சமைச்சு எடுத்து வந்திருக்கேன், உனக்காக வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு கூட்டிட்டு வரா. கூட்டு வந்து உட்காந்துட்டு, நீ போன 1 மாசம் நான் ரொம்ப மிஸ் பண்ண அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. இல்லையே நான் கேள்விப்பட்டேன், 1 மாசம் உங்களுக்கு நம்மளோட இளவரசர் தான் சமைச்சு கொடுத்தாராமே அப்படின்னு கேக்குறா. ஆமா ஏகா தான் ரொம்ப கஷ்டப்பட்டாருன்னு சிரிச்சுக்கிட்டே வெக்கப்பட்டுக்கிட்டே பைச்சியன் சொல்ல, அத்தை என்னத்த வெக்கோலா பண்ற, அந்த இரும்பு இதயத்துக்குள்ளேயும் காதல் வந்துருச்சா, பரவாயில்லையே வருங்கால கணவரையே இவ்வளவு விரும்பி விரும்பி நீ காதலிக்க ஆரம்பிச்சிட்டியே அப்படின்னு கிண்டல் பண்ண, வாய மூடு அப்படின்னு பைச்சியன் சிரிச்சுக்கிட்டே சொல்லிக்கிட்டு இருக்கா. இந்த உனக்கு ஒரு கப்பு ஒயின் ஊத்தி தர அப்படின்னு செஞ்சு ஊத்தி தர, இல்ல நான் ஒயின் தான் குடிக்க கூடாது, உயிர் விளக்க 3 நாள் நான் தான் பத்திரமா பாத்துக்கணும், அதனால எந்த டிஸ்ட்ராக்ஷனும் எனக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. உயிர் விளக்கு யாரு கொடுத்தாங்கன்னு கேட்க, உடனே பைச்சியன் சொல்றா, இல்ல ஏகவா தான் கொண்டு வந்து கொடுத்தாரு அப்படின்னு. உடனே உயிர் விளக்கு பக்கத்துல உட்காந்துக்கிட்டு, ஏற்கனவே நான் மூய்வான்காக உயிர் விளக்கு எடுக்க போனேன், அப்ப கிடைக்காத உயிர் விளக்கு இப்ப யூஸ் ஆகுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மனசுக்குள்ளே நினைச்சுக்கிட்டு இருக்கா செஞ்சு. சூசுவா மறந்துட்டாரு போல ஏகவா, பரவாயில்ல இனிமேலாவது என் அத்தையை நல்லபடியா நடத்தினா எனக்கு ஆதி போதும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கா. இதே நேரம் சொர்க்கத்துல தெய்வ தாவரத்தை பைச்சியனுக்காக தான் எடுக்க போறாரு, அதை அழிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொர்க்கத்து ராஜா கிட்ட சொல்லிட்டு, அதுக்கு முன்னாடி குழந்தை ஆலிங்க தூங்க வச்சிட்டு இருக்காரு. தூங்க வச்சுட்டு நைட்ட குழந்தைய கொடுத்துட்டு, இந்த சீசன்ல அரண்மனையில ஒரு பூ பூக்கும், அது நம்ம ஆலிங்க ஒத்துக்காது, உடம்புல ஏதாவது ராஷஸ் ஆலிங்க வந்துச்சு அப்படின்னா மருந்து செடி போட்டு தண்ணியில ஒத்தடம் கூட சரியாயிடும்னு சொல்ல, எனக்கு ஞாபகம் இருக்கு இளவரசி அப்படின்னு குழந்தைய வாங்கிட்டு வெளியே போறா நைனை. அப்ப ஏகோவோட அசிஸ்டன்ட் தெய்வ தாவரத்தை காவல் காக்குற 4 அரக்கர்களுமே ரொம்ப கொடுமையானவங்க, யார கூட்டு போவாட்டியும் என்ன மட்டுமாவது கூட்டிட்டு போங்கன்னு கேட்க, உன்னை ஏகவா உனக்கு இருக்கிற சக்தி வச்சு நீ கொஞ்ச நேரம் கூட தாங்க மாட்ட, அது தெய்வ தாவரம் எனக்கு எப்படியாவது கிடைச்சாகணும், ஒரு தடவை நான் 3 நாள் தெய்வ தாவரத்தோட வெளியே வரல அப்படின்னா யாரையும் அந்த இடத்து பக்கத்துல விடவே கூடாது, குறிப்பா பைச்சியன் அந்த இடத்து பக்கத்துல விடவே கூடாதுன்னு ஏகவா சொல்ல, அந்த 2 அசிஸ்டன்ட்ஸும் ஓகே சொல்றாங்க. முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்புறாரு ஏகவா. அத்தோடு தான் இந்த எபிசோட் முடியுது. லீஜன் கிட்ட அசிஸ்டன்ட் ஒருத்தர் வந்து, இப்போ இளவரசி கூட சிவானியும் சேர்ந்து தெய்வ தாவரம் இருக்கிற இடத்துக்கு குகைக்கு போய்கிட்டு இருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப பயமா இருக்கு, எங்க அட்டாக் பண்ணா நம்ம கையில இருக்க குட்டி இளவரசிக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயமா இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஓ தெய்வ தாவரம் இருக்கிற இடத்துக்கு போயிருக்காங்களா, குழந்தைய நினைச்சு கவலைப்படாதீங்க, எனக்கு குழந்தை வந்து பிறக்கும் போதே இறந்து பிறந்த குழந்தை, அதை வச்சு அவன் ஏன் தூக்கிக்கிட்டு சுத்துறான்னு எனக்கே தெரியல, தைரியமா தகுங்க, இளவரசிக்கு ஒண்ணு ஆயிடக்கூடாதுன்னு லீஜன் உங்களெல்லாம் அமுச்சு வச்சுட்டு, 70,000 வருஷமா என் கூட இருக்க, ஆனா வந்து என்னால கடைசி வரையும் உன்னை புரிஞ்சுக்கவே முடியல, 20,000 வருஷமா என்னை ஏமாத்திட்டு இன்னும் எதுக்காக அந்த குழந்தைக்கு நிம்மதி கொடுக்காம தூக்கிட்டு சுத்திட்டியோ தெரியலன்னு புலம்பிக்கிட்டு இருக்கான். இதே நேரத்துல சிவானியும் குகையில இளவரசி கிட்ட கேட்டுட்டு இருக்கா, செத்து போன குழந்தைய தூக்கிக்கிட்டே சுத்துறேன், என்ன பார்த்தா உனக்கு கிண்டலா இருக்கா அப்படின்னு கேட்க, அதுக்கு இளவரசி இல்ல அப்படிலாம் இல்ல, நீ அரண்மனையில இருக்கும்போது நிறைய பிரச்சனைகள் வரும், ஏதாவது செய்யணும்னு தோணும், எனக்கு உங்களை புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. சிவானியும் சொல்றா, நரி பரம்பரையில என் குடும்பத்திலே நான் தான் கடைசி பொண்ணு, அதுவும் எங்க அப்பாக்கு இருக்கிற மனைவிகள்ல கீழ்நிலையில இருக்கிற மனைவிக்கு பிறந்தவ, ஆனா எங்க குடும்பத்துல மூத்த பொண்ணு நல்ல பெரிய உயர்நிலையில இருக்கிற மனைவிக்கு பிறந்த பொண்ணு, அந்த பொண்ணுதான் பைச்சியனோட பெரிய அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க, அந்த பொண்ணுனாலதான் எங்க குடும்பத்துக்கே பெரிய புகழ் கிடைச்சிருச்சுன்னு எல்லாரும் பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க, அதனாலதான் பைச்சியன் கூட நெருங்கி பழகுற வாய்ப்பு எனக்கு கிடைச்சது, பைச்சியன் உலகத்திலே பெரிய அழகி சிஞ்சுக்கு ராணி, ஆனா நான் ஒண்ணுமே இல்ல, என்ன ஒரு கரடி கூட கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு எங்க அம்மா ஏற்பாடு பண்ணாங்க, அது பிடிக்காம நான் தப்பிச்சு வந்துட்டேன், சீனோட காதலனா நான் திருடிட்டேங்கிறது உண்மைதான், அது பெரிய தப்பு தான், ஆனா யாருமே உங்க வாழ்க்கையில தப்பே பண்ணது இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா உணர்ச்சி வசமா பேசி அழுதுகிட்டு இருக்கா. நான் என்னதான் தப்பு பண்ணி காதலனை திருடிட்டாலும் 70,000 வருஷமா அண்ணன் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் சொல்றது எதுவுமே பொய் கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளுக்கும் ரொம்ப பாவமா இருக்கு, ஒண்ணும் செய்ய முடியாம பாத்துட்டு இருக்கா. சிவானியும் குழந்தைய கையில வச்சுட்டே படுத்து தூங்கிட்டு அவளை பாவமா பாத்துட்டு இருக்கா இளவரசி. அப்ப வேகமா இவனு பக்கத்துல வரான், 16 பக்கத்துல இருந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அப்ப உடனே அவ சொல்லிக்கிட்டு இருக்கா, நீ என்ன நம்பி இவ்வளவு தூரம் கூட வந்துட்ட, நான் யாருன்னு கூட உனக்கு முழுசா தெரியாது, நான் அரக்கர் குலத்தை சேர்ந்தப்ப நான் சாதாரண மனுஷி இல்ல அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியே நான் புத்தகத்துல தான் படிச்சிருக்கேன், நீங்க நேர்ல பாத்துட்டு சந்தோஷம் கொஞ்சம் கூட கவலைப்படாம கூலா பதிலாறு சொல்றான். நீ எதையாவது இந்த மறைக்கிறியா அப்படின்னு அரக்கர் இளவரசி கேட்க, நான் வந்து உங்ககிட்ட ஒரு உண்மையான விஷயத்த சொல்ல போறேன், எனக்கு உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்பல இருந்து இல்ல முன்னாடியில இருந்தே ரொம்ப பிடிச்சிருக்கு,
முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு அப்படின்னு கேட்க வரான். அப்புறமே அவளே வந்து தயங்குறா, என்ன சொல்றதுன்னு தெரியாம. அந்த நேரத்துல 16 தடுத்து நிறுத்திடுறான். போதும் சொல்லாத, என்ன வந்து எந்த பதிலும் எனக்கு சொல்லாத, என் மேல காதலே நீ விழுந்துடாத, இதுதான் நம்மளோட கடைசி பயணமா இருக்க போது, இப்பயோட நம்ம முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்ல, நான் யாருன்னு உனக்கு முன்னாடியே தெரியுமான்னு அரக்கர் இளவரசி கேக்குறா. ஆமா தெரியும், நீ அந்த கொடூர அரக்கர் கடவுளோட பொண்ணுன்னு லீஜிங்கோட தங்கச்சின்னு எனக்கு நல்லாவே தெரியும், முன்னாடில இருந்து தெரியும் அப்படின்னு சொல்ல, நீ யாருன்னு அவ கேக்குறா. நான் யாருங்கிறது இருக்கட்டும், அப்புறமா பாத்துக்கலாம், இந்த கடைசி பயணத்துல அவனை பத்திரமா பாதுகாக்கிற வேலையை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் எந்திரிச்சு போயிட அவனையே பார்த்துட்டு உட்காந்துருக்க அரக்கர் இளவரசி. அடுத்த நாள் காலையில இந்த 4 அரக்கர்கள் இருக்க தெய்வ தாவரம் இருக்கிற குகையை நோக்கி போய்கிட்டு இருக்காங்க. குகை கிட்ட போனதுமே உடனே அரக்கர் இளவரசி சொல்ல ஆரம்பிச்சிடுறா. 16 பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்கா, என் அண்ணியும் பாதுகாப்புல இங்க விட்டுட்டு போறேன், நீ பத்திரமா பாத்துக்கோ, நான் உள்ள போறேன், நாளை காலையில கூட நான் இங்க வரல அப்படின்னு வச்சுக்கோயேன், என் அண்ணியை கூட்டு போய் ஏதாவது பத்திரமான இடத்துல விட்டுரு, என்ன மாதிரியான உள்ள சத்தம் கேட்டாலும் நீ வந்துடவே கூடாது, ஏன்னா இங்க 4 அரக்கர்கள் இருக்கிறாங்க, இந்த 4 அரக்கர்களுமே ஆதி கடவுளோட சக்தியில பாதியை வாங்கியிருக்காங்க, இந்த குகையை தாண்டி அவங்களால வெளியே வர முடியாத மாதிரி கட்டு போட்டிருக்கு, ஆனா குகைக்குள்ள போயிட்டு அவங்க கையில மாட்டோம்னா அவ்வளவுதான், நமக்கு அழிவு மட்டும் தான் நிச்சயம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து பத்திரமா இருங்க அப்படின்னு வேகமா உள்ள போறா. அவ அழிவை தேடி இவளே போறாளே அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு 16 சுவானியை பார்த்து ஒழுங்கா அமைதியா இங்க ஏறி எங்கேயுமே போகாத, நான் அவளை காப்பாத்துறதுக்காக உள்ள போறேன் அப்படின்னு 16 அந்த குகைக்குள்ள போறான். இவன் போனதுக்கு அப்புறமா சும்மா இருப்பாள அந்த சுவானியோ, நம்ம குழந்தைக்கு அந்த தெய்வ தவறம் வேணுங்கிற பட்சத்துல நம்ம தான் உள்ள போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த குகைக்குள்ள போறா. உள்ள வெளிச்சம் கட்டிட்டு அரக்கர் இளவரசி போய்கிட்டு இருக்க, பின்னாடியே இவனும் வந்துட்டான். நீ ஏன் உள்ள வந்த, நான் சொன்னாலும் அண்ணியை பத்திரமா பாதுகாத்துக்கோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அவளும் உள்ள வந்துட்டு கண்ணை தெரியாம தேடிக்கிட்டே வந்துடுறா. அண்ணி நீங்களும் எதுக்கு வந்தீங்க, இங்க பெரிய ஆபத்து, இந்த 4 மிருகங்களுமே சாதாரண விஷயம் கிடையாது, டீல் பண்றது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போதே அந்த அரக்கர்கள் வர சத்தம் கேக்குது, பயங்கரமான சத்தம் கேக்குது. முன்னே 16 சரி அரக்கர் இளவரசியும் வாள் எடுத்துட்டு ரெடியா நிக்கிறாங்க சண்டை போட. என்னதான் சண்டைக்கு அரக்கர் இளவரசி தயாரா நிக்கிற மாதிரி நின்னாலும் வேற வேற ஷேப்ல வித்தியாசமா 4 அரக்கர்கள் வந்து இறங்கி அதுல ஒரு அரக்கன் வந்து வேகமா இந்த இளவரசியை தாக்க டக்குன்னு ஒரே அடியில சுருண்டு கீழே விழுந்தாரு அரக்கர் இளவரசி. இதை பார்த்துட்டு கரெக்டா எப்பவுமே எந்த சண்டை நடந்தாலும் பதுங்கி ஒளிஞ்சு நின்றுவாளே அசுபானியோ, அதே மாதிரி குழந்தை தூக்கிட்டு ஒரு மலைக்கு பின்னாடி ஒளிஞ்சு நின்றுட்டு இருக்கா. அப்ப 16 சண்டைக்கு போறான். குன்னன் மலையோட 16வது ஸ்டூடெண்ட், நான் இருக்க வரை யாரையும் நீங்க காயப்படுத்த முடியாது அப்படின்னு சண்டை போட அதுல ஒரு அரக்கன் பயங்கரமா அவனை தாக்கி அவனும் பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். இந்த நேரத்துல வெளியே நேரா லீஜிங் அவன் படையை கூட்டிட்டு கொஞ்சம் பேரை கூட்டிட்டு வந்துகிட்டு இருக்கான். இந்த குகையோட நிலைமையை பார்த்துட்டு உள்ள பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, உள்ள இப்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு அந்த கூட்டமும் நேரம் குகைக்குள்ள வராங்க. உள்ள போற அரக்கர் வீரர்கள் சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா மிருகம் ஒவ்வொன்றும் பயங்கர கொடூரமா இருக்கு, ஒண்ணு பறந்து வருது, ஒண்ணு பாஞ்சு வருது, யாராலையும் சமாளிக்கவே முடியல, கொஞ்சம் கொஞ்சமா செத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்துல லீஜிங் நேரா போய் தன்னோட தங்கச்சியா என்னமாச்சு அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறான். மயக்கத்துல இருக்கிறாவ அவளை தூக்கிட்டு வெளியே போற நேரத்துல அப்ப 16 எல்லாருமே தயவு செஞ்சு வெளியே போயிருங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்ல லீஜிங் கடுப்பாயிடுறான். அறிவில உனக்கு பார்த்தா தெரியல, உன மாதிரி 10 பேர் வந்தா கூட இந்த அரக்கர்களை ஒண்ணும் பண்ண முடியாது, தப்பிச்சு வெளியே ஓடுற வேலையை பாரு அப்படின்னு சொல்றான். லீஜிங் தங்கச்சிய 16 கையில ஒப்படைச்சிட்டு அதே மாதிரி அவன் பொண்டாட்டியையும் பார்த்து சிவானியும் என் தங்கச்சி 2 பேரையும் கூட்டிட்டு தயவு செஞ்சு குகைக்கு வெளியே போயிடு அப்படின்னு சொல்லிட்டு உள்ள சண்டை போட போயிடுறான். அப்போ உடனே 16 சிவானியை பார்த்து வா வெளியே கூட்டு போற உடனே அப்படின்னு சொல்ல, நான் வரமாட்டேன், எனக்கு தெய்வ தவறம் வந்தே ஆகணும் என் கைக்கு அப்படின்னு சொல்லிட்டு நின்னுட்டு இருக்க. அப்ப செத்து தொலைன்னு சொல்லிட்டு வேகமா அவ தங்கச்சியை மட்டும் கூட்டிட்டு வெளியே போயிடுறா 16. வெளியே வந்து அரக்கர் இளவரசியை ஒரு மரத்து கீழே படுக்க வச்சுக்கிட்டு இருக்கான். அப்போ நேரா அந்த மரத்தை தெய்வ தாவரத்தையே அழிக்கிறதுக்காக புறப்பட்டு வந்து நம்மளோட ஏய்வா வந்துடுறாரு. வந்து இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு என்னாச்சு, எதுக்காக அந்த 4 அரக்கர்களுமே வந்து முடிச்சிட்டு இருக்குங்க, நீங்க என்ன பண்ணீங்க அப்படின்னு கேட்க அப்போ 16 சொல்லிக்கிட்டு இருக்கான். உள்ள அரக்கர் அரசியும் அரக்கர் அரசனும் இருக்காங்க, கூட கொஞ்சம் பேர் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல உடனே ஏய்வா இவங்க 2 பேருக்கும் ஒரு பாதுகாப்பு வளையத்தை ஒண்ணு போட்டுட்டு அவரும் சண்டை போடுறதுக்காக உள்ள வராரு. ஏய்வா உள்ள வரதுக்குள்ள அத்தனை போர் வீரர்களும் இறந்து போயிடுறாங்க. லீஜிங்கும் சுவானியும் மட்டும் நின்னுக்கிட்டு இருக்காங்க. ஏய்வா பயங்கரமா சண்டை போட ஆரம்பிக்கிறாரு. அந்த இடமே அதிர்ந்து போகுது. அப்போ உடனே ஏய்வா லீஜிங்க பார்த்து கிளம்பி ஓடிருங்க அந்த சந்தர்ப்பத்திலேயே அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா சண்டை போட்டுட்டு இருக்காரு. அப்போ ஒரு மான்ஸ்டர் அவரையே நெஞ்சிலேயே குத்திருது. அப்ப கூட அடக்கிக்கிட்டு அந்த 4 மான்ஸ்டர்களையும் கொண்டு முடிச்சிட்டு இருக்காரு. கொஞ்சம் கூட அந்த சுவானியும் அங்க போற மாதிரியே இல்ல. லீஜிங் வானு கூப்பிட நான் வரமாட்டேன், நான் வரவே மாட்டேன், எனக்கு வந்து இந்த தெய்வ தாவரம் கிடைச்சாலே நான் வருவேன் அப்படின்னு ஒத்த கால நின்னுக்கிட்டு இருக்கா. எல்லா அரக்கர்களையும் தாக்கி முடிச்சுட்டு ஏகவா ஒரு தெய்வ தாவரத்தை எடுத்து அவரோட பாக்கெட்ல வச்சுக்கிட்டு மீதி இருக்கிற அத்தனை தெய்வ தாவரங்களையும் அழிக்க ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இத பார்த்து கடுப்பாகிற சிவானியும் வேகமா ஒரு வாள் எடுத்துட்டு ஏகவாவே தாக்க வரா. ஏகவா கையில இந்த வாளை தட்டி விட அப்போ கீழே கிடக்கிற ஒரு அரக்கன் டக்குனு நிமிர்ச்சி ஏகவாவோட கையை பிடிச்சு கடிச்சிருது. கடிக்குது அப்படின்னா கடிச்சு இந்த கையவே கழட்டி எடுத்துருது. இப்ப ஏகவாக்கு ஒரு கை தான் இருக்கு. அப்படி அவர் அதிர்ந்து போய் கீழே உட்கார அந்த நேரத்துல லீஜிங் அவருக்கு சப்போர்ட் பண்ணலாமே அப்படின்னு அந்த அரக்கன் கிட்ட சண்டை போடுறதுக்கு வரா. லீஜிங் எப்படியாவது காப்பாத்தணுமே அப்படின்னு சிவானியுவ சண்டைக்கு வரா. இந்த பக்கத்து லீஜிங்க தள்ளி விடுற அந்த அரக்கன் சிவானியோ பொத்துன்னு தள்ளி விட அவனும் கீழே விழுந்துடுறா. இதுக்கு மேல இப்படியே போனா சரிப்பட்டு வராதுன்னு தன்னோட சக்தியை சேர்த்து வாளை அனுப்பி அந்த அரக்கனை கொண்டு முடிச்சுட்டாரு ஏகவா ஒத்த கையோடையே. அரக்கனை
சூரியனை கொண்டு முடிச்சுட்டு ஏகா தான் விட்ட வேலையை மறுபடியும் கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறாரு. அங்க இருக்கிற அத்தனை தெய்வ தாவரங்களையும் முழுசா அழிச்சிட்டாரு. படுத்துக்கிட்டே வந்துட்டு சிவானிக்கும் ரொம்ப கஷ்டமா எரிச்சலா இருக்கு. நேரா ஏகுவா வெளியே வர லீஜிக்கும் சிவானியை தாங்கி பிடிச்சு வெளியே கூட்டிட்டு வரா. வெளியே வந்து அங்க இருக்கிற 16 அரக்கர் இளவரசிக்கும் போட்டிருக்க மந்திர கட்டை எடுத்து விடுறாரு ஏகுவா. வெளியே வந்துட்டு இப்ப எல்லாருமே சேர்ந்து கடற்கரை ஓரமா நின்றுட்டு இருக்காங்க. அப்ப ஏகுவா தன்னோட சக்தி எல்லாம் சேர்த்துட்டு இருக்காரு. என்ன பண்றீங்க அப்படின்னு லீஜிங் கேட்க, இந்த தெய்வ தாவரம் இருந்த இடத்தையே நான் முழுசா ஒழிக்க போறேன், அது இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு சக்தியை யூஸ் பண்ணி அந்த தெய்வ தாவரம் இருந்த மலையவே அடிச்சு நொறுக்கிறாரு ஏகுவா. பயங்கரமா டயர்ட் ஆயிடுது ஏகுவாக்கு. நிறைய சக்தியும் போயிடுச்சு, ஒரு கையையும் போய் இழந்துட்டாரு. செம்ம டயர்ட்ல இருக்காரு. அவர் பாட்டுக்கு நடந்து போய்கிட்டு இருக்க அப்ப வேகமா அரக்கர் இளவரசி பின்னாடியே ஓடுறா. பட்டத்து இளவரசி உங்ககிட்ட ஒரே ஒரு வேண்டுகோள் இருக்கு, டக்குனு அவர் முன்னாடி மண்டி போட்டுட்டு, நீங்க வச்சுக்கிற தெய்வ தாவரத்துல ஒரு சின்ன கிளைவாவது எனக்கு கொடுங்க. இப்ப ஒட்டுமொத்த தெய்வ தாவரம் மலையுமே அழிஞ்சு போச்சு, யாராலையும் எடுக்க முடியாது. அங்க இருக்கிற குழந்தைக்கு அது ஒண்ணுதான் கடைசி வாய்ப்பு அப்படின்னு சொல்ல, அது சொர்க்கத்தை சேர்ந்த தாவரமா உங்க குழந்தைக்கு எடுபடாது அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இல்ல அந்த குழந்தை பாதி சொர்க்கத்தை சேர்ந்தது தானே, அதனால நம்ம ட்ரை பண்ணி பாக்குறோம். 70,000 வருஷமா நல்ல உறவுல நம்ம இருந்துட்டு இருக்கோம் அப்படிங்கறதால கடைசி வாய்ப்பா எனக்கு அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு கெஞ்சி கேட்க, ஏகுவாக அவளை பார்க்க பாவமா இருக்கு. சரின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட இருக்கிற அந்த தெய்வ தாவரத்தின் ஒரு பகுதியை அவனுக்கு கொடுக்கறாரு. ஏகுவா கிட்ட நன்றின்னு சொல்லிட்டு வேகமா தெய்வ தாவரத்தை தூக்கிட்டு ஓடி வர அரக்கர் இளவரசி வந்துட்டு ரொம்ப உடம்பு முடியாம படுத்துட்டு இருக்க சிவானியை கிட்ட, அண்ணி இங்க பாருங்க நம்ம குழந்தைக்காக நான் தெய்வ தாவரத்தை வாங்கிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, ரொம்ப முடியாம போயிருக்க சிவானியுக்கு அவளால பேசவே முடியல. உடனே அரக்கர் இளவரசியை பார்த்து ஒரு நிமிஷம் அமைதியாரு அப்படின்னு லீஜிங் சொல்லிட்டு, நான் வந்து சீக்கிரமா இப்போ அரண்மனைக்கு கூட்டு போறேன், அரக்கர் உலகத்துக்கு போனதுமே டாக்டர்ஸ் வச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து உன்னை சரியாக்கிடுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. எதுவுமே பேச முடியாம கஷ்டப்பட்டு லீஜிங்கோட முகத்தை தொட்டு பாக்குறா சிவானியோ. சொல்றா, நான் வந்து உண்மையாவே கோவில் மலையில நம்ம குகையில தங்கி இருந்தோம்ல, உண்மையாவே உங்களை லவ் பண்ண வந்த அப்படின்னு சொல்ல பாதினே நிறுத்துறான். போதும் நீ பேசாத, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றான் லீஜிங். அவன் அப்படி சொன்னதுமே டக்குன்னு அவனோட கையிலேயே விழுந்து உயிரை விட்டுறா சிவானியோ. ரொம்ப அதிர்ச்சியா எல்லாருமே நின்னுக்கிட்டு இருக்காங்க. அப்ப லீஜிங் மனசுல நினைக்கிறான், 70,000 வருஷத்துக்கு பிறகு இப்பதான் அவனோட உண்மையான முகம் எனக்கு தெரியுது. நம்ம என்ன மாதிரி ஜோடி, ரொம்ப மோசமான ரொம்ப பாவப்பட்ட ஜோடி நாம அப்படின்னு பயங்கர சோகத்துல கண்ணுல கண்ணீரோட உட்கார்ந்துகிட்டு இருக்கான். தெய்வ தாவரத்தை கையிலேயே மறைய வச்சுட்டு குழந்தைய வாங்கிட்டு நின்னுட்டு இருக்க அரக்கர் இளவரசி. அப்போ லீஜிங் நான் வந்து பட்டத்து இளவரசர் கிட்ட சில வார்த்தைகள் பேச வேண்டியிருக்கு அப்படின்னு வேகமா ஏகுவா போன பாதையை நோக்கி போறான். ஏகுவா பின்னாடி போய் வணக்கம் சொல்லிக்கிட்டு இருக்க, நான் தான் அந்த தெய்வ தாவரத்தையே கொடுத்துட்டேனே, இதுக்கு மேல என்கிட்ட கொடுக்கறதுக்கு ஒண்ணு இல்ல அப்படின்னு ஏகுவா சொல்ல, நீங்க இந்த தெய்வ தாவரத்தை எதுக்கு எடுத்துட்டு போறீங்க, யாரை காப்பாத்துறதுக்கு எடுத்துட்டு போறீங்க, மோயுவான தவிர நீங்க யாரை வேணாலும் காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, உன்னை ஏகுவா நீ எதுக்கு என்ன இப்படி சொல்லிக்கிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி திரும்பி பாக்குறாரு. அப்ப உடனே லீஜிங் சொல்றான், இது வந்து என் குழந்தையோட உயிரை காப்பாத்துனதுக்கு நீங்க தெய்வ தாவரத்தை கொடுத்த அந்த நன்றிக்காக நான் சொல்றேன். ஏன்னா நீங்க மோயுவான காப்பாத்துனீங்க, மோயுவான் மறுபடியும் வந்துட்டாரு அப்படின்னா மோயுவானோட ஆத்மாவை வச்சுதான் அந்த மந்திரமணியை இப்ப அடைச்சு வச்சிருக்காங்க. அதனாலதான் எங்க அப்பா வெளியே வர முடியாம இருக்காரு. மோயுவானோட ஆத்மா மறுபடியும் ஒன்னா சேர்ந்துருச்சுன்னா அந்த மணியை உடைச்சிட்டு வரது எங்க அப்பாவுக்கு ரொம்ப ஈஸியான வேலை, ரொம்ப ஈஸியா உடைச்சிட்டு வந்துருப்பாரு அப்படின்னு சொல்றான். ஏகுவா உடனே சொல்றாரு, ஒன்னும் கவலைப்படாத, மோயுவான் தான் அந்த மந்திரமணியை கண்டுபிடிச்சதே, அவரே ஒருவேளை மறுபடியும் வந்தாலும் அதை எப்படி அடக்கணுங்கிற விஷயம் அவருக்கு தெரியும். அது மட்டும் இல்லாம மந்திரமணிக்குள்ள இருக்கிற உங்க அப்பாக்கு எப்படி சக்தி அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்க, அப்போ லீஜிங் உண்மையை சொல்லிடுறான். எங்க அப்பா உங்க பிள்ளைங்களான எங்க 3 பேத்துக்குள்ளேயும் அவரோட சக்தியை பாதி பாதியா பிரிச்சு வச்சிருக்காரு. ஒவ்வொருத்தங்க இறந்து போக போக அவருக்கு சக்தி பல மடங்கு அதிகமாயிட்டே இருக்கும். சில நாட்களுக்கு முன்னாடி என் அண்ணன் இறந்து போயிட்டான், அந்த சக்தி எங்க அப்பா எக்கச்சக்கமா அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அது மட்டும் இல்லாம நீங்களும் சிஞ்சுவோட அரசி பைச்சியும் தானே கல்யாணம் பண்ணிட்டு சொர்க்கத்தோட பேரரசி ஆக போறீங்க. இந்த நேரத்துல எதுக்காக நீங்க மோயுவான் மாஸ்டரை காப்பாத்தணும் உங்களுக்கு கொஞ்சம் கூட புரியலையா அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஒருவேளை மோயுவான் மாஸ்டர் திரும்பி வந்து எங்க அப்பாவும் வெளியே வர போறாரு அப்படின்னா அந்த மந்திரமணியை உங்க ஆத்மாவை வச்சு நீங்க அடைக்கலான்னு இருக்கீங்களா அப்படின்னு கேள்வி கேட்டுட்டு, இதுக்கு மேல முடிவெடுக்கிறது உங்க கையில தான் இருக்கு அப்படின்னு லீஜிங் சொல்ல, அங்க இருந்து எந்த பதிலுமே சொல்லாம கிளம்பி போறாரு நம்மளோட ஏகுவா. இதே நேரம் கடற்கரையில ஓரமா நின்னுகிட்டு இருக்க 16 அரக்கர் இளவரசியும் பேச ஆரம்பிக்கிறாங்க. 16 சொல்றான், உண்மையிலே நான் யாருன்னா அப்படின்னு சொல்ல வர, நீ குன்னனோட 16வது ஸ்டூடெண்ட் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டான். உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க, நீ தான் அரக்கன் கூட சண்டை போடும் போது சொன்னியேன்னு சொல்ல 16 சிரிக்கிறான். எங்களோட பழக்கம் அப்படிதான், சண்டை போடும் போது சொல்லிடுவோம். ஒருவேளை செத்து போய் அல்ல அடிபட்டு கலந்தா கூட யாராவது தூக்கிட்டு போய் நம்ம எங்க இருந்து வந்தோமோ அங்கேயே விட்டுருவாங்கல்ல, அதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுட்டு, உண்மையில என்ன நடந்துச்சுன்னா உன் அண்ணன் ஒரு தடவை இங்கே குன்னும் மலைக்கு வந்து சரி நான் பார்த்தேன்னு சொன்னாரு. சரி அவர் தெரியுதான் நான் பூமிக்கு வந்தேன், பூமிக்கு வரும்போது தற்செயலா ஒன்ன பார்த்தேன், உன் கூட இருந்தாலும் டீடைல் கிடைக்குமே தான் நான் உன் கூட அப்படியே தங்கிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். எனக்கு உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கு என் கூட வந்தியா, எனக்கே ஒண்ணும் தெரியாது, ஒண்ணும் பிடிக்காம தான் அரக்கன் உலகத்துல இருக்க கொஞ்சம் கூட இஷ்டமே இல்லாம அந்த கேடுகட்ட உலகத்துல வாழக்கூடாதுன்னு இந்த பூமிக்கு வந்து அமைதியா வாழ்ந்துகிட்டு இருந்தேன். யார் கூடயும் டீலிங்கே வச்சுக்க கூடாதுன்னு நானே ஊமையா நடிச்சிட்டு இருந்தேன். ஏன்கிட்ட இருந்து நீ என்ன உண்மையை கண்டுபிடிச்ச அப்படின்னு சொல்ல, ஒரு உண்மையும் கண்டுபிடிக்கலன்னு 16 சொல்றான். சரி ஓகே, நீ எந்த உண்மையும் கண்டுபிடிக்கல அப்படிங்கிறதுக்காக மறுபடியும் திரும்பி வந்துருவியா, என் கூட வரமாட்டியா, நம்ம மறுபடியும் பூமிக்கு போனா நீ என் கூட வரமாட்டியான்னு ஒரு ஏமாற்றத்தோட அவ கேட்டுக்கிட்டு இருக்க. அதுக்கு 16 ஆமா வரமாட்டேன், ஏன்னா கொல்லிமலையில இருந்து ஏற்கனவே எனக்கு அழைப்பு வந்துருச்சு, நம்ம மத்த ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட சீனியர்ஸ் எல்லாமே வந்துட்டாங்க, நான் மட்டும் தான் போக வேண்டியது பாக்கி, நான் அங்க போயே ஆகணும் அப்படின்னு 16 சொல்றான். நீ ஒரு சொர்க்கத்தை சேர்ந்தவன், நான் ஒரு அரக்கர் உலகத்தை சேர்ந்த பொண்ணு தெரிஞ்சு
இந்த கேள்வி நான் உங்ககிட்ட கேட்டது தப்புதான் அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்க, இல்ல அது அப்படின்னு உண்மையை சொல்ல வரா, எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு இதுக்கு மேல கேட்க விருப்பம் இல்லாம போதும் நீ சொன்னது வரையே நான் இங்க கிளம்புறேன் அப்படின்னு அரக்கர் இளவரசி இங்க இருந்து குழந்தைய தூக்கிட்டு கிளம்பிடுறா. இதே நேரத்துல கொல்லிமலையில செகண்ட் ஸ்டூடெண்ட் நின்னுகிட்டு இருக்கான். பறவைகள்லாம் அழுதுகிட்டே மேல பறக்குது. இதே மாதிரி பறவைகள் அழுது நான் பார்த்தது 70,000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த போர்ல தான். இப்பயே மறுபடியும் நீங்க அழுதுகிட்டு இருக்கு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும் போதே அங்க ஒருத்த கையை இல்லாம ஏகவா அப்படியே ஏறிக்கிட்டு இருக்காரு ரொம்ப கஷ்டப்பட்டு கொல்லிமலையில. யாருக்கிட்ட நீங்க உள்ள வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா கூப்பிட ஏகவா திரும்பி பாக்குறாரு. அவர் முகத்தை பார்த்துட்டு செகண்ட் ஸ்டூடெண்ட் ஷாக் ஆயிடுறான். குருவே அப்படின்னு சொல்லிட்டு வணக்கம் சொல்ல அப்ப ஏகவா ரொம்ப கஷ்டப்பட்டு அடக்கிக்கிட்டு வழியெல்லாம் காட்டிக்காம நான் சொர்க்கத்து இளவரசன் ஏகவா அப்படின்னு சொல்ல டக்குனு கால்ல விழுந்து வணங்கிடுறான் செகண்ட் ஸ்டூடெண்ட். இந்த இரவு நேரத்துல எதுக்காக இங்க வந்திருக்கீங்க பட்டத்து இளவரசன் அவன் கேட்க, உங்க மாஸ்டர் மந்திர மருந்து எங்க தயாரிப்பாரோ அந்த இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போ, அந்த அறையை யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல இப்பவே கூட்டிட்டு போல வேகமா உள்ள கூட்டிட்டு போறான். அத்தனை வருஷங்கள் முன்னாடி எங்க மாஸ்டர் இங்கதான் மந்திர மருந்துகள் எல்லாம் தயாரிப்பாரு. இப்ப இது வேலை செய்யதான் எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு நான் ஏதாவது உதவி பண்ணவா அப்படின்னு கேட்க, ஒண்ணு தேவையில்ல நீங்க வந்து கிளம்பி போ அப்படின்னு சொன்னதோ அவன் வேகமா கிளம்பி போயிடுறான். அப்போ இந்த மந்திர மருந்து அறைக்குள்ள ஒரு மிகப்பெரிய கல் சூடு பாத்திரம் இருக்கு. அந்த பாத்திரத்தோட கதவை ஓபன் பண்ணிட்டு தன்னோட கையில வச்சிருக்கிற தெய்வத்தாவரத்தை உள்ள அனுப்பிச்சு விடுறாரு ஏகவா. வைஜியன் சொல்றதை நினைச்சு பாக்குறாரு. என்னோட பாதி சக்தியை யூஸ் பண்ணி அந்த தெய்வத்தாவரத்துக்கு இன்னும் அதிகமா சக்தி கொடுத்து அதை வச்சு நான் மோகிவான் மாஸ்டர் 2-3 மாசத்துல எழுப்பிடுன்னு சொல்லியிருந்தா இல்லையா, அதனால அவ சக்திக்கு பதிலா தன்னோட சக்தியை யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மருந்து தயாரிக்கிறதுக்காக தன்னோட பாதி சக்தியை எக்கச்சக்கமா கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் ஏற்கனவே பயங்கர சக்தி இல்லாம ட்ரெயின் ஆயிருக்கிறாரு. இப்ப இன்னும் வேற சக்தியை கொடுத்துக்கிட்டே இருக்க, இதுதான் அவனுக்கு செய்ய முடிஞ்ச கடைசி உதவி பைஜியன், இதை நீ வாங்கிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அத்தனை சக்தியும் கொடுத்துட்டு இருக்காரு ஏகவா. இதே நேரம் பைஜியன் ஃபர்ஸ்ட் பிரின்ஸ பாத்துக்கிட்டு இருக்க நம்மளோட மோகிவானோட ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட் ஜூனியர் அப்படின்னு கூப்பிட்டு உள்ள வராரு. அவளுக்கு நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்காரு. வெளிய வேலைக்கார பொண்ணுங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க, உனக்கும் ஏகவாக்கும் சீக்கிரமா கல்யாணமாமே அப்படின்னு கேட்க அப்போ ஒண்ணே சொல்றா, இல்ல சீனியர் நீங்க வேற என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இன்னும் 20,000-30,000 வருஷமாவது நான் டைம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னால இப்போதைக்கு பேரரசி ஆக முடியாது அப்படின்னு, ஏன்னா அந்த சக்தி எல்லாத்தையுமே மாஸ்டருக்கு கொடுத்துருவேன் அப்படிங்கறத மறைச்சிட்டு நான் ட்ரைனிங் சரியா பண்ணல, எனக்கு சக்தி அவ்வளவா இல்ல அப்படின்னு சொல்ல, அப்போ வந்து நீ குறும்பு பண்ணிட்டே இருப்ப, இப்போ நீ குறும்பு பண்ணிட்டே இருக்கதால உன் கல்யாணத்துக்கு அது தடையாவது நான் நினைச்சே பாக்கலன்னு சிரிச்சுக்கிட்டே சீனியரும் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் நல்லா சாப்பிடு, இன்னைக்கு ஒரே ஒரு நைட்டு மட்டும் தான், நாளைல இருந்து நீ உயிர் விளக்க பாத்துக்க வேணாம், இன்னோட 3வது நாள் முடிஞ்சிரும்ல அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சக்தியோட இருன்னு சொல்லிட்டு அங்க போய் கிளம்பி போறாரு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட். இதே நேரத்துல செயின் கடவுள் வெளியே வர ஏகவா குத்துயிரும் கொலையுயிருமா அங்க வாசல்ல விழுந்து கிடக்குறாரு. என்னடா இதுன்னு சொல்லிட்டு செயின் கடவுள் அதிர்ச்சியாய் வேகமா வந்து ஏகவா என்ன ஆச்சுன்னு கேட்க கையில ஒரு குட்டி டப்பால மருந்து வச்சிருக்காரு. அதை கொடுத்து நீங்க பைஜியன் கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு ஏகவா சொல்றாரு. நீயே செத்துருவ போல இந்த மருந்து ரொம்ப முக்கியமா, என்னாச்சுன்னு கேட்டுட்டு உள்ள போய் ட்ரீட்மெண்ட் பார்க்க ஆரம்பிக்கிறாரு செயின் கடவுள். அடுத்த நாள் காலையிலே ஆகுது, உயிர் விளக்கு 3 நாள் எரிஞ்சு முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் காலையில ஆட்டோமேட்டிக்கா அந்த இளவரசரை எதிர்த்து உட்கார்றாரு. பைஜியனும் போய் பார்க்க வேலைக்கார பொண்ணுங்களாம அதிசயமா ஓடி வராங்க. கடலரசர் கிட்ட போய் சொல்லுங்கன்னு பைஜியன் சொல்ல அங்க இருந்து ஓடி போயிடுறாங்க. உடம்பு எப்படி இருக்குன்னு பைஜியன் அவர்கிட்ட கேட்டுட்டு இருக்க, இப்ப எனக்கு உடம்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தா இருக்கு, 600 வருஷத்துல இவ்வளவு ஸ்ட்ராங்கா நான் இருந்ததே இல்ல, எனக்கு வெளியே போய் இந்த கடல் எல்லாம் பார்க்கணும், கடல்ல நீச்சல் அடிக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு எனக்கு ஒரு தெம்பு வந்திருக்கு அப்படின்னு சொல்ல, நான் கூட 600 வருஷம் தூங்கினா இப்படிதான் இருப்பேன், இப்ப எனக்கு தூக்கம் வருது, தீபத்தையே பார்த்துட்டு இருந்தது, நான் போய் தூங்க போறேன், நீங்க நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க, என்ன யாரும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம், என் சீனியர் கிட்ட சொல்லிடுங்க, என்ன பார்க்க வந்து டிஸ்டர்ப் பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தூங்குறதுக்காக போறா பைஜியன். உள்ள உட்காந்துட்டு கையில ஒரு பெரிய தண்டு மாதிரி வச்சுட்டு செயின் கடவுள் பார்த்துட்டு இருக்காரு. 4வது நாள் வந்துட்டு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு கேட்க, யாருக்கு தெரியும், உயிர் பொழைச்சா அந்த பையன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம், அப்ப கூட உண்மையை சொல்லுவானான்னு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, கையில அது என்ன தண்டு மாதிரி வச்சிருக்க அப்படின்னு கேட்க செயின் கடவுள் சொல்றாரு, இது 10,000 வருஷம் பழமையான தாமரை தண்டு, இதை வச்சு ஒரு பொய் கை செஞ்சு நம்ம பிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் அப்படின்னு சொல்ல, ஓ அப்படியா, அப்ப அந்த கையை வச்சு வால் சண்டையெல்லாம் போட முடியுமான்னு கேட்க, வால் சண்டையெல்லாம் போட முடியாது, சும்மா ஒரு பேருக்கு ஒத்த கை இல்லாம தான் பார்க்க நல்லா இருக்காதுல்ல, அது பட்டத்து இளவரசர் வேற, நீயும் தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுப்பியா, அதுக்காக நான் சும்மா 2 கைக்கு மாதிரி ஒரு பார்வைக்குதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கையை எப்படி பிக்ஸ் பண்றதுன்னு பாத்துட்டு இருக்காரு செயின் கடவுள். பார்த்து நல்லபடியா வையன் 4வது சொல்லிக்கிட்டு இருக்க. அதோட இந்த எபிசோட் முடியுது. அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத அந்த பரபரப்போட நாளைக்கு தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, இப்பவே பண்ணிட்டு பெல் பட்டனையும் மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை.